सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पतये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शौनक भीष्म ताल्पन रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहवदन स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதம் நம்ம ரொம்ப நாளாச்சு பாராயணம் பண்ணி. மறுபடியும் பாராயணம் பண்ணலான்னு நினச்ச போது நம்ம பாராயணம் பண்ண முடியல. அதுதான் தெய்வ சங்கல்பம். பகவானுடைய சங்கல்பன்றது அதுதான். என்ன தான் பக்தி பண்ணு, என்ன தான் பண்ண, பகவானுடைய ஆர்டர், பகவான் மேலேருந்து உத்தரவு இல்லைன்னா நம்ம நினச்செல்லாம் பாகவதம் படிச்சிட முடியாது. ஆனால் நித்தியமாக நம்ம பாகவதம் ஒரு சமயத்தில் பாராயணம் பண்ணுறோம், ஒரு நாள் பக்தியில் திளைக்கின்றோம். அதெல்லாம் எல்லாம் பகவானுடைய கிருபை. அப்போ நம்ம என்னென்ன பக்தி கிடைச்சிச்சேன்னு நம்ம என்ன பண்ணுறோம், பக்தியில் திளைக்கிறோம். ஆனால் பகவானுடைய கிருபையை நினைக்கிறதில்ல. கிடைச்ச லாபத்தில் சந்தோஷம் அடைகிறோமே தவிர கிடைச்ச லாபம் யார் கொடுத்தது அப்படின்னு நினைக்கிறதில்ல. நினச்சோம்னா பகவானுக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம வாழ்க்கையில் அடைந்த ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம மைனஸை தான் பார்க்குறோம். எப்பாவது நம்ம ப்ளஸ்ஸை பார்க்குறோமா, அட்வான்டேஜ் நம்மளுடைய எவ்வளோ அட்வான்டேஜாக நம்ம வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, எவ்வளோ பாசிட்டிவான விஷயங்களும் நடந்திருக்கு, அது என்றைக்காவது நினச்சி பார்க்குறோமா? நெகட்டிவான விஷயங்களை நினச்சே நம்ம ஆயுசு குறைச்சிக்கிறோம். நம்ம பலவீனம் அடைகிறோம். மனசு பலவீனம் அடையுது, உடல் பலவீனம் அடையுது, நோய்களால் அவஸ்தைப்படுறோம், ஆதி வியாதி எல்லாமே வருது. ஏன் நெகட்டிவ் நினைக்கணும்? நெகட்டிவ் ஒரு பக்கம் இருக்கட்டும், சரி நான் தாழ்ந்தே போகிறேன், பரவாயில்ல, அவர்கள் தான் ஜெயிச்சும் போட்டோம், இல்லை நம்ம ஏன்னா விட்டு கொடுக்கறதுனால நம்ம நெகட்டிவாக ஆகிட்டோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். விட்டு கொடுக்கறதுனால நம்ம பாசிட்டிவாக தான் போகிறோம். ஒவ்வொரு விஷயத்தில் சொல்கிறேன், நமக்கு எது கிடைக்குதோ கிடைக்கலையோ நெகட்டிவ் திங்கிங் வேண்டவே வேண்டாம். பகவான் அதில் நமக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்கான். அதில் நம்ம சந்தோஷப்படுறதே கிடையாது. நெகட்டிவான கொஞ்சம் சில விஷயங்கள் தான் இருந்திருக்கும். அதுதான் பெரிய பாதிப்பாக நம்ம நினச்சிக்கிறதுனால வாழ்க்கையே நெகட்டிவாக போயிடுது. அதாவது எதிர்மறை நேர்மறை சொல்கிறோம் இல்லையா? அப்போ நம்மளுக்கு பகவான் அனுகூலமான விஷயத்தை நிறைய செய்திருக்கான். பிரதிகூலமான விஷயம் உண்மையை சொல்லப்போனால் 1-2 தான். அதுவே நம்ம பெரிய பயங்கரமாக நினைக்கிறோம், பயப்படுறோம், அதை நினச்சி பெருசாக கவலைப்படுறோம், எல்லாம் பண்ணுறோம். கிருஷ்ணன் ஒரு பொழுதும் பக்தர்களுக்கு கெடுதல் செய்ததே கிடையாது. பகவானை நம்பினவங்களுக்கு அம்பரீஷ மகாராஜா சப்த தீபத்துக்கும் அதிபதி ஆகினார். சப்த தீபத்துக்கும் அதிபதி. ஆனால் அதை நினச்சி அவர் சந்தோஷம் அடையலை. ஆமாம், சப்த தீபத்துக்கு அதிபதி ஆச்சே, சந்தோஷமாக ஆஹா பத்தியான எப்படியாப்பட்ட சக்கரவர்த்தி அப்படின்னு சந்தோஷம் அடையலாம். சந்தோஷமே அடையலையா? லோஷ்டவத் ஸ்மிருதம் ஸ்வப்ன சம்ஸ்துதம், கனவுக்கு நிகராக நினைச்சாரா? அதெல்லாம் நாமெல்லாம் அதுதான் பாசிட்டிவ்னு நினைக்கிறோம். நம்மளுக்கு ஏதாவது பணத்தட்டுப்பாடு, எத்தனையோ விஷயங்கள், சொத்து சுகங்களில் குறைவு, நம்ம சௌக்கியங்களுக்கு குறைவு ஏற்பட்டால் ஆஹா நம்ம துர்பாக்கியசாலி அப்படின்னு நினச்சிடுறோம். ஆனால் சத்பாக்கியசாலி ஆகிய அம்பரீஷ மகாராஜா அவ்வளவும் ஸ்வப்னத்துக்கு சமமாக நினைக்கிறோம். ஸ்வப்ன சம்ஸ்ததம், விபவ நிர்வாணம், அதெல்லாம் அழியக்கூடியது. அவெல்லாம் அதாவது வித்வான் விபவ நிர்வாணம் தமோ விஷதி யத்புமான் அப்படின்றார். அதாவது எந்த சொத்து சுகத்தினால் ஒரு மனுஷன் அறியாமையில் தள்ளப்படுகிறானோ, நரகத்தை செல்கிறானோ, நரகத்தை நோக்கி பயணிக்கின்றானோ,
அப்படியேப்பட்ட சொத்து சுகம் வந்து அழியக்கூடியது, அது நிலையற்றது. நிலையற்ற சந்தோஷத்துக்காக நாம் மார்த்தட்டிக்கூடாது, நிலையற்ற சந்தோஷத்துக்காக நாம் போராடக்கூடாது, அதுக்கு வேண்டி உழைக்கக்கூடாது. நிலையான சந்தோஷத்தில் கவனமாக இருந்தாராம் அம்பரீஷ மகாராஜா. அதுதான் சொல்கிறார். அதுக்கு என்ன பண்ணுன்னா, வாசுதேவே பகவதி தத் பக்தேஷுச்ச சாதுஷு பிராப்தோபாவம் பரம் விஸ்வம் ஏனேதும் லோஷ்டவஸ்மிருதம். அதெல்லாம் நினைக்க முடியாது. பகவானிடத்தில் உண்மையான பக்தி செலுத்தாமல் பக்தர் அந்த உண்மையான பக்தி பண்ணணும். உண்மையாக பக்தி பண்ணால் அதான் சொல்கிறேன், வாசுதேவே பகவதி தத் பக்தேஷுச்ச சாதுஷு பிராப்தோபாவம் பரம் விஸ்வம். பிராப்தோபாவம் பரம், அதாவது உயர்ந்த பக்தி கொண்டவர்களாக யார் பகவானிடத்துலையும் பகவத் பக்தரிடத்துலையும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகமே மண்ணாங்கட்டிக்கு சமமாக தோணுமா. லோஷ்டவத் ஸ்மிருதம். அவ்வளோ சொத்து சுகம் இருக்குன்னா சப்தத்தீபங்களும் மண்ணு தாண்டா, மண்ணுக்கு அதிபதினு சொல்கிறது ஒரு பெருமையா அப்படின்னு நினச்சாராம். மண்ணுக்கு அதிபதினு சொல்கிறது ஒரு பெருமையாக சிஷ்ய அண்ணா சொல்லுவார். இதை ரொம்ப அழகாக. இப்போ சப்தத்தீபத்துக்கு அதிபதி அப்படின்னு மார்த்தடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சப்தத்தீபம் மண்ணு தானே, மண்ணுக்கு அதிபதினு சொல்கிறது ஒரு பெருமையா அப்படின்னு. அந்த லோகாதிபதி யாருன்னா பகவான் தான் லோகாதிபதி. அவன் இட்ட வேலைக்காரன் நான், அவ்வளோதான். அதனால் சமிருத்தியாக பகவான் கொடுத்துட்டான், அதில் சந்தோஷம் அடையிலையா. சவை மன கிருஷ்ண பதார் விந்தையோர் வச்சாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே கரோ ஹரேர் மந்திர மார்ஜனாதிஷு ஸ்ருதிம் சகார அச்சுத சத்கதோதையே. எல்லாம் எத்தனை தடவை அந்த ஸ்லோகத்தை எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன். எத்தனை தடவை சொன்னாலும் சலிப்பே கிடையாது இந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம். இதெல்லாம் ஜீவனுள்ள ஸ்லோகங்கள், இதெல்லாம் உயிரோட்டமுள்ள ஸ்லோகங்கள். மனசு பாருங்கள், உடல் தான் ராஜா வேஷம் போட்டுருக்காரே தவிர மனசு பூரா பகவான் திருவடி கமலங்கள்லேயே லயிச்சு போயிருக்குதான். சபை மணக்கிருஷ்ண பதார விந்தையோர். அவனுடைய திருவடி கமலங்கள்லேயே, அந்த கிருஷ்ணனுடைய திருவடி கமலங்கள்லேயே லயிச்சு போயிருக்கு. அப்படின்னா கிருஷ்ணனா என்ன? எங்கள் சொல்கிறார் வாசுதேவே பகவதினா. வாசுதேவன்ற சப்தத்துக்கு, வசுதேவர் புல்லன்றதால் மட்டும் வாசுதேவன் இல்லை, வாசுதேவன்ற சப்தத்துக்கு அர்த்தமே வேறு. வாசனாத் வாசுதேவஸ்ய வாசிதந்தே ஜெகத்ரயம். எல்லா இடத்துலையும் வாசம் பண்ணுபவன் தான் வாசுதேவன். வாசுதேவ சர்வாசு நிலையாக, எல்லா இடத்துலையும் வாசம் பண்ணக்கூடியவன், எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறவன்னு அர்த்தம். விஸ்வம் விஷ்ணு வசத்காரன், விஸ்வம் முழுதும் விஷ்ணு வியாபிச்சிருக்கிறவன். அப்படிப்பட்டவர் தான் வாசுதேவன்ற சப்தத்துக்குரியவன். அதனால் வசுதேவருடைய புள்ள அப்படின்றதுனாலே வாசுதேவன். ஆனால் அந்த வாசுதேவன்ற சப்தமேன்றது என்ன அர்த்தம்னா, அது உண்மையான பொருள், எல்லா இடத்துலையும் எங்கும் வியாபிச்சிருக்கிற பரம்பொருள் அப்படின்னு அர்த்தம். அந்த வாசுதேவனத்தில் அதான் இப்போ கிருஷ்ணன் இங்கே கிருஷ்ணன் பாதம் போட்டிருக்கு. கிருஷ்ணன் எங்கேருந்து வந்தார்? அம்பரீஷ காலமாக திரேதாயுகம் இல்லையா? சூரிய வம்சத்துக்கு தோன்றல், சூரிய வம்ச தோன்றல் ஆகிய அம்பரீஷ மகாராஜா திரேதாயுகமோ கிருதயுகமோ. ஆனால் கிருஷ்ணனோ துவாபரகமாச்சா. இங்கே கிருஷ்ணன்ற பேர் வருது, சபை மன கிருஷ்ண பதார விந்தையோ அப்படின்னு கிருஷ்ணன்ற பேர் வந்தேன். அதெல்லாம் நித்தியமான நாமாக்கள்னு அர்த்தம். கிருஷ்ணாவதாரத்தில் மட்டும்தான் பகவானுக்கு கிருஷ்ண பேர், அப்போ தான் புதுசாக வச்சாங்கன்னு அர்த்தம் இல்லை. கர்க்க ரிஷி வச்சுக்கப்பட்ட கிருஷ்ணன்ற நாம அப்போ தான் புதுசாக வந்ததுன்னு நினைக்கக்கூடாது. கிருஷ்ணன்ற நாம ஆதியிலேயே இருக்குது. ஆதி கோவிந்தன், கோவிந்த நாமா, இதெல்லாம் நித்தியமான நாமா. ஏதோ கிருஷ்ணாவதாரத்தில் புதுசாக வந்த நாமாக்கள் கிடையாது. கோவிந்தன், இந்த வாசுதேவன்ற சப்தங்கள்லாம் பரம சப்தங்கள். இதெல்லாம் அப்படின்னா என்னென்னா, கோலோகத்தில் எப்பொழுதும் கிருஷ்ணஸ்வரூபத்தில் இருக்கிறான் நித்தியமாக. அவன்தான் ஆதிபுருஷன். கோவிந்தம் தமகம் பஜாமி. கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி. ஆதிபுருஷனாகிய கோவிந்தன் எப்பொழுதும் கோலோகத்தில் நித்தியமாக இருக்கின்றார். அதனால் கிருஷ்ணன்றவன் ஏதோ புதுசாக துவாபரத்தில் வந்தவர் கிருஷ்ணன் கிடையாது. கிருஷ்ணன் எப்பொழுதும் நித்தியமானவர். சச்சிதானந்த ஸ்வரூபன்னாவே சத்துனா நித்தியமானவர் அர்த்தம். அப்போ கிருஷ்ணன் தான் அங்கே சத்தியமாக சச்சிதானந்த ஸ்வரூபன்னு பாகவத மகாத்மியத்தில் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கு இல்லையா? சச்சிதானந்த ரூபாய விஸ்வத்பத்தியாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீ கிருஷ்ணாய வயம் நமஹ. அப்போ சத்து சித்து ஆனந்தமயமானவன்னா
அவன் எப்பொழுதும் இருக்கிறவன், புதுசாக துவாபரத்தில் தோன்றினவன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. எப்பொழுதும் இருக்கிறவன் கிருஷ்ணன். அதனால் அந்த கிருஷ்ணனுடைய லீலைகள் இந்த கல்பத்தில் இல்லை, அதுக்கு முன்னாடி கல்பத்தில் 28வது சதுரயுகம், அதுக்கு முன்னாடி அந்த சதுரயுகத்தில் கிருஷ்ண அவதாரம் பண்ணியிருக்கான் பகவான். அந்த லீலைகள், இதே லீலைகள் அதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு, இனிமேல் நடக்க போகிறது. பல பிரம்மாண்டங்களில், பல விதமான கிரகங்களில் இன்றைக்கும் பகவான் பல விதமான அவதாரங்கள் எடுத்துக்கொண்டு பல லீலைகள் புரிந்து கொண்டு இருக்கிறான். நமக்கு தெரிஞ்சது இந்த ஒரு பிரம்மாண்டம் தான், இந்த 4 தலை பிரம்மா தான் நம்மளை படைக்கும் கர்த்தாவாகிய பிரம்மதேவர் நமக்கு பிதாமகர். யாருன்னா பிரம்மதேவர். நம்ம ஒரு பிரம்மா தான் பார்த்தோம். இதுபோல் கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள் இருக்குது. ஒரு பிரம்மாண்டம்னா 14 உலகம் சொல்கிறோம். பூர்லோகம், புவர்லோகம், சொர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம், அதலம், விதலம், தலாதலம், தசாதலம், பாதலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 உலகங்கள். 7 7 14 உலகங்கள். இந்த 14 உலகங்கள் சேர்ந்தது ஒரு பிரம்மாண்டம். இது மாதிரி கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள் இருக்குது. அந்த கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்களில் கோடிக்கணக்கான பிரம்மாக்கள் இருக்கிறாங்க. அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் பகவான் எத்தனையோ அவதாரங்கள் எடுக்கிறான். எத்தனையோ பிரம்மாண்டங்களில் இன்றைக்கி எங்கேயோ ஒரு இடத்துல வராக அவதாரம் எடுத்துருப்பான். ஏதோ ஒரு பிரம்மாண்டத்தில் எத்தனையோ கோடி அண்டங்கள் இருக்குது. அப்போது அந்த கோடிக்கணக்கான அண்டங்களில் எங்கேயோ வராக அவதாரம், எங்கேயோ நரசிம்ம அவதாரம் எடுத்துருப்பான், எங்கேயோ கிருஷ்ண அவதாரம் எடுத்துருப்பான், எங்கேயோ லீலைகள் புரிஞ்சுருக்கான், எங்கேயோ பலராமர் அவதாரம் எடுத்துருக்கான், எங்கேயோ ராம அவதாரம் எடுத்திருக்கான். எத்தனையோ உலகங்கள், எத்தனையோ பிரம்மாண்டங்களில் இது மாதிரி அப்படியே பபுள்ஸ் மாதிரி பகவானுடைய உடம்புலேருந்து வரக்கூடிய பிரம்மாண்டங்களில் இதெல்லாம் அப்படியே மனசு பறந்து விரிந்து போயிடும். அப்படியே இதெல்லாம் தியானம் பண்ணலாம். மனசு அப்படியே விசாலமாகிடும் மனசு. அப்படிப்பட்ட இந்த லீலைகள்லாம் தியானம் பண்ணலாம். அப்படியேப்பட்ட பகவான் விராட் ரூபமாக, விஸ்வரூபமாக இருக்கிறான். இந்த 14 உலகம் ரூபமாகவும் இருக்கிறான். ஆனால் இந்த உள்ள ஜீவராசிகள் ஹிருதயத்திலையும் பகவான் வாசம் பண்ணுறான். பரமாத்மா ஸ்வரூபத்தில் வாசானாத் வாசுதேவனை எங்கேயும் வியாபிச்சும் இருக்கிறான். ஆனால் தன்னுடைய கோலோகத்தில் பகவான் எல்லாத்துக்கும் சென்டர் பாயிண்ட் எதுனா கோலோகம். பகவானாக இருக்கின்றான் இல்லையா? அவனிடத்துலேருந்து வந்தது தான் அவன் தான் ராமனாக இருக்கிறான். அவன் தான் மகாவிஷ்ணுவாக இருந்து உலகங்கள் எல்லாம் தன் உடலிலிருந்து, ரோமக்கூப்பங்கள்லேருந்து பல விதமான பபுள்ஸ், கோடிக்கணக்கான அண்டங்களை சிருஷ்டி பண்ணுறான். அந்த அண்டங்களில் இன்னொரு அதை இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சொல்லுவாங்க, ஷீரோதாய சாயி விஷ்ணு, கர்ப்போதக சாயி விஷ்ணு அப்படின்ட்டு. அதில் கர்ப்போதக சாயி விஷ்ணுவிலேருந்து தான் பிரம்மதேவர் படைக்கிறார். பிரம்மதேவர் ஒரு பிரம்மாண்டத்துக்கு அதிபதி. அது மாதிரி கோடிக்கணக்கான பிரம்மாக்கள் இருக்காங்க. 4 தலை இல்லை, 100 தலை பிரம்மா, 1000 தலை பிரம்மா, எத்தனையோ தலை பிரம்மாலாம் இருக்காங்க. 4 தலை பிரம்மா தான் நம்மளுக்கு தெரியும். இந்த பிரம்மாண்டத்தில் எத்தனையோ தலை பிரம்மாக்கள்லாம் இருக்காங்க. அப்போ யோசித்து பாருங்கள். அப்போது இது எதுக்கு சொல்ல வந்தேன்? அம்பரீஷன் கதை சொல்ல இப்போ இதெல்லாம் போயிடுச்சு. எதுக்காக சொன்னேன்னா, கிருஷ்ணன்றவன் நித்தியமானவன்றதுக்காக சொல்ல வந்தேன். அப்படின்னா இதுக்கு முன்னாடியே இருந்தான், இப்போவும் இருக்கிறான், இதுக்கு பின்னாடியே இருப்பான். அசேஷ, அதாவது எஞ்சி இருக்கக்கூடிய பரம்பொருளே யாருன்னா பகவான் ஒருத்தன். கிருஷ்ணன் தான் எஞ்சி இருக்க போகிறான். கிருஷ்ணன் தான் ஆதியில் இருந்தான். நடுவில் லீலைகள் புரிஞ்ச மாதிரி நம்மளுக்கு காண்பிச்சானே தவிர, ஆனால் பகவான் எப்பொழுதும் இருக்கின்றான், நித்தியமானவன், பூரண ஞானம் நிறைந்தவன், பூரண ஆனந்தம் நிறைந்தவன். அப்படிப்பட்ட கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணன் பல கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்களுக்கு அதிபதி கிருஷ்ண பரமாத்மா. அது இப்படி புரிஞ்சுக்கணும். பாகவதத்தை புரிஞ்சுக்கிறவங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டா பாகவதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இது எங்கே காண்பிக்கிறது அப்படின்னா, இதுக்கு பிரமாணம் பிரம்மதேவர் குழந்தைகளை அழைச்சிட்டு போயிடுறாரு இல்லையா? பிரம்ம மோகன லீலையில் பார்க்கலாம். அதில் கன்றுகளையும் குழந்தைகளையும் அழைச்சிட்டு போகிறார் இல்லையா? மறுபடியும் திருப்பி கொடுக்கறதுக்கு வர்றதுக்கு தான் அது மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்டோடனே கிருஷ்ணனிடத்தில் உத்தாய நம்ம சுமாருக்கு மன்னிப்பு கேட்குறோம். அது மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி பகவானே அந்த கன்றுகளும் குழந்தைகளாகவும் தானே சிருஷ்டி பண்ண அந்த கன்றுகள் குழந்தைகள் யாருன்னா, அத்தனை பிரம்மாண்ட ரூபத்துலேயும் பகவான் காண்பிக்கிறான் அந்த கன்றுகளையும் குழந்தைகளையும். அத்தனை பிரம்மாண்ட ரூபத்துலேயும் எத்தனையோ பிரம்மாக்கள் இருக்காங்க. அதெல்லாம் பிரம்மாதேவர் பார்த்து ஆச்சரியப்படுறார். அப்படி லட்சக்கணக்கான குழந்தைகள், பசுக்கள், அத்தனை பேர், எத்தனை லட்சம், 9 லட்சம் பசுக்கெல்லாம், கிருஷ்ணனுடைய பசுக்கள் மட்டும், அத்தனை லட்சக்கணக்கான பசுக்கள், அந்த கண்ணுக்குட்டிங்க, அத்தனை ரூபத்திலையும் பகவான் பிரம்மாண்டகரமாக சங்கச்சக்கர கதாதாரியாக விஷ்ணு ஸ்வரூபத்தில் காட்சி, சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்து அப்படின்றத காண்பிக்கிறான் பகவான். அத்தனை விஷ்ணுக்களால்
ரட்சிக்கப்படுகின்றது பலவிதமான பிரம்மாண்டங்கள் என்பதை காண்பிக்கிறார் பகவான். பிரம்மதேவரே கண்ணகாசிக்கு போகிறார். நம்ம ஒரு பிரம்மா தானே, இவ்வளோ பிரம்மாக்கள் எங்கேருந்து வந்தாங்க, இவ்வளோ பிரம்மாண்டங்கள். ஒவ்வொருத்தரும் பார்த்தா ஒவ்வொரு மகாவிஷ்ணு 8 கைகளோட பிரம்மாண்டமும் 14 உலகங்களும் விராட் ரூபராக பகவான் காட்சியளிக்கின்றானே பார்த்து ஆச்சரியப்படுறார். பகவான் மகாவிஷ்ணுவாக காட்சியளிக்கின்றார். அவருக்குள்ளே எல்லா உலகங்களும் காணப்படுகின்றது. அப்போது அந்த கர்வம் அடங்கி போச்சு பிரம்மதேவருக்கு. நாமும் தான் படைக்கும் கர்த்தா அப்படின்ற கர்வத்தை போக்குறார். ஏன்னா படைப்பின் ஆரம்பத்திலே பகவான் சொல்கிறார், அப்படி நீ தடிக்க விழும்போது நானே வந்துடுறேன் ஆட்கொள்வேன் அப்படின்னு. அதனால் அவருக்கு கர்வத்தை போகிறதுக்கு இத்தனை பிரம்மாக்களை காண்பிச்சோடனே நம்மளை விட அதிகமான பராக்கிரமசாலியான பிரம்மாக்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு அப்போ தான் உத்தாய விழுந்து சாஷ்டாம நமஸ்காரம் பண்ணாராம் பிரம்மதேவர். இதெல்லாம் மகான்கள் வாக்கில் கேட்டோம்னா நிறைய இதெல்லாம் ரொம்ப விரிவாக சொல்லுவாங்க, அழகாக சொல்லுவாங்க அந்த கதைகள்லாம். அப்படி அந்த பிரம்மதேவரே மோகிச்சாராம். அந்த பிரம்ம மோகன லீலையில் போய் பார்த்தோம்னா தெரியும் பகவான் இப்படியாப்பட்டவன் கிருஷ்ணன். அப்படியேப்பட்ட கிருஷ்ணனை வணங்குறோம் நாம். சாதாரணமான ஏதோ யாரோ தெருவில் போகிறவங்கள வணங்கலை, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படியேப்பட்ட சகல கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்களுக்கு அதிபதியாகிய பிரம்மாண்ட நாயகனாகிய அந்த கிருஷ்ணனை, அந்த பரமாத்மா, அந்த பரம்பொருளை, அந்த பகவானை தான் நம்ம வழிபடுகின்றோம். முதல் அது புரிஞ்சுக்கணும். அப்படியேப்பட்ட பாகவதத்தை நம்ம படிக்கிறோம். அவனுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய பாகவதத்தை படிக்கிறோம். அப்போ நம்மளுக்கு குறை ஏது, நம்மளுக்கு குறை ஏது. அதனால் மனசு நிறைவடைய எப்பொழுதும் அவனை பற்றி பேசினாவே. கிருஷ்ண சம்பிரஸ்னகா ஏனாத்மா சுப்ரசீததி மனசு பிரசன்னமாயிடும். அப்படியேப்பட்ட கிருஷ்ணன். அதனால் சவை மன கிருஷ்ண பதார விந்தையோர், அந்த கிருஷ்ணன் திருவடி கமலங்களை இவ்வளோ பெரும்படுத்த அந்த கிருஷ்ணனை எப்படி விட முடியும் அம்பரீஷன். பதார விந்தையோர் வச்சாம்சி வைகுண்ட குணானு வர்ணனே. அந்த கிருஷ்ணனுடைய குணங்களை பற்றி இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா, இதை விட ரொம்ப அருமையாக பேசுவார் அம்பரீஷன். ஆனால் பக்தியில் தலைச்சவர். பகவானே ஒரு நாள் பிரத்யக்ஷமாயிட்டான் இவருடைய பக்திக்கு பார்த்து. சுதிம் சகார அச்சுத, இவரே கதை சொல்லுவார். கதை சொல்கிறவங்க இல்லைன்னா தானே உட்காந்து கதை சொல்லிட்டு வரோம். கதை சொல்கிறவங்க கிடைச்சாங்கன்னா அருமையாக அந்த பாகவதரை உட்கார வச்சு ஸ்ருதிம், அந்த காதை எதுக்கு பயன்படுத்தினாராம், கதை கேட்கறது பயன்படுத்து. மனசு எதுக்கு பயன்படுத்தினா கிருஷ்ணனுடைய திருவடி கமலங்களை தியானம் பயன்படுத்தலாம். வாக்கு எதுக்கு பயன்படுத்தினா பகவானுடைய நாமங்களை கீர்த்தனை பண்ணுறது, பகவானுடைய கதைகளை பேசுறதுக்காக பயன்படுத்தினாராம். கண்களை எதுக்காக பயன்படுத்தினார், முகுந்தலிங்காலய தர்ஷனே திருஷோ, அதுக்காக கண்களை பயன்படுத்தினார். தத்புத்திய காத்திர ஸ்பர்ஷே அங்க சங்கமம், மகான்கள் வந்தால் ஓடி ஆலிங்கனம் பண்ணி பாரான், பக்தர்களை போய் கட்டி வச்சு பாரான் அம்பரீஷன். அதுக்கு வேண்டி இந்த உடம்பை பயன்படுத்தினாராம். கிராணம் ச தத்பாத சரோஜ சௌரபம், பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட புஷ்பங்களை நுகர்வதற்காக இந்த மூக்கை பயன்படுத்தினாராம். நாக்கு எதுக்கு பயன்படுத்தினா, ஸ்ரீமத் துளசியா ரசனா ததர்ப்பிதே, பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட துளசி சாப்பிடுவதற்காக நாக்கை பயன்படுத்தினாராம். பாது ஹரே க்ஷேத்திர பதானு சர்ப்பனே, பாதம் எதுக்காக பயன்படுத்தினா, பகவானுடைய கோயிலாக எதுக்காக கால்களை கொடுத்தானா பகவான் எவ்வளோ வானலாவிய கோபுரங்கள் கட்டி வச்சுருக்காங்க. அந்த கோயில்களில் போய் பகவானை மூர்த்தி போய் தரிசனம் பண்ணோமா, அது ஆசையாக. அதனால் ஜோடியாக தன் மனைவியோடு போய் கோயில்களை சேத்திரமாக நடந்தே போவாராம். கோயில்களை போய் பகவானை தரிசனம் பண்ணுன்ட்டு அங்கே போய் உழவார பணிலாம் பண்ணுவாராம். கரோ ஹரேர் மந்திர மாஜனாதிஷு சிரோ ரிஷிகேஷ பதாபிவந்தனே, சிரசை எதுக்காக பயன்படுத்தா, பகவானை வணங்கத்துக்கு தான் இந்த சிரசு. சும்மா நல்லா முண்டாசு கட்டி நல்லா தலப்பா கட்டி நல்லா அலங்காரம் பற்றிக்கிறதுக்கு இல்லை, பகவானை வணங்கத்துக்குன்னே இந்த சிரசு. அப்படி இருந்தார் அவரும். இப்படிலாம் ஒரு பக்தி பண்ணியிருக்கார். தன் புலன்களை சரியாக பயன்படுத்துகிறது யார் தான், அம்பரீஷ மகாராஜா இல்லையா. துஷ்பிரயோகம் பண்ணாமல் சரியான பிரயோகம் பண்ணியிருக்கார். அதுக்கு தான் பகவான் இந்த புலன்களை கொடுத்ததே, பகவத் சேவைக்காக தான். பகவத் சேவைத்து விட்டு விலகிறதுக்காக இல்லை. இப்படி வாழ்ந்திருக்கார் அவர். அப்போது எப்பொழுதும் சொர்க்கோன பிரார்த்திதோகிய மனுஜர் அமரப்பிரியா, எந்த தேவரிலே அம்பரீஷனுடைய தேவரிலே பார்த்து ஆசைப்படக்கூடிய அப்படியேப்பட்ட செல்வ ஐஸ்வர்யங்கள்லாம் அம்பரீஷனுக்கு மட்டும் இல்லை,
அம்பரீஷனால் ஆளப்படுகின்ற மக்களுக்கே அவ்வளோ ஐஸ்வர்யம், சொர்க்கலோக ஐஸ்வர்யங்கள்லாம் கொண்டு வந்து கொடுத்தா வேணான்றாங்களாம். அதெல்லாம் சொர்க்கலோக சம்பத்துக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா வேணான்றாங்களாம். அதெல்லாம் தேவையில்லை. ஏன் தேவையில்லைண்ணா, ஹிருதயத்தில் பகவானை தரிசனம் பண்ணியாச்சு, பரமார்த்த லாபமே கிடைச்சாது. இந்த அல்பமான இந்த சொர்க்க சௌக்கியத்தையும் அவங்க விரும்புவாங்க. ஹிருதயத்தில் பரமாத்மா கிருஷ்ணன் தெரிகிறானா. அப்படியேப்பட்ட ராஜா இருந்தால் பின்ன பிரஜைகள் எப்படி இருப்பாங்க? ராஜா எவ்வழியோ பிரஜைகள் அவ்வழி தானே. அப்படியேப்பட்ட ராஜாவே பரம பாகவதராக இருந்தார். அம்பரீஷ மகாபாகோ அப்படி தானே சொல்கிறார் பாகவதமே. அம்பரீஷ மகாபாக சப்தத்வீபவதிம் மகிம் அவ்யயாம் ஸ்ரீயம் லத்வா விபவம் சாதுலம் புவி. இது வரைக்கும் யாருமே பூமியில் அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் அடைஞ்சதில்லை, அம்பரீஷன் அடைஞ்ச மாதிரி. அப்படிப்பட்ட செல்வம் அடைஞ்சிருக்கோம். குறையாத செல்வம். அவ்யயம் ஸ்ரீயம், லக்ஷ்மி ஒவ்வொரு நாளும் வளருது தான். அவருக்கு செல்வம் பெருகுதே தவிர செல்வம் குறையிலையா. அப்படியேப்பட்ட ஐஸ்வர்யம் பெற்றவர், அப்படியேப்பட்ட பணக்கார், சப்த தீபத்துக்கு அதிபதி. ஆனால் என்னென்னா கால்களாலே நடந்து கோயில்களுக்கு போவாராம். பகவானுடைய கோயில்களை போய் கூட்டி பெருக்கு வரான். ஜோடியாக போவாங்களாம் கணவனும் மனைவியும். அப்படி சந்தனங்கள்லாம் இவர் அரைச்சி கொடுப்பார். சந்தனங்கள்லாம் அது பண்ண அதில் வந்து குங்குமம் பச்சை கற்பூரம் எல்லாம் போட்டு வாசனையோடு அந்த சமுதாயத்தை கொடுப்பார். பகவானுக்கு சந்தன காப்பு அது பண்ணுவார் அவர். அதே போல் 2 பேரும் போய் அப்படியே பூஜை பண்ணுவாங்களாம் சேர்ந்து. அழகாக புஷ்பங்களை வந்து அவர் பரிசு வந்து கொடுப்பார். அந்த மாதிரி கட்டி கொடுப்பாங்க. இவர் மாலையாக சுட்டு வரான் பகவானுக்கு. அதே சில கோயில்கள்லாம் அந்த கோயிலில் இருக்கிற புல்லுகளெல்லாம் செத்து வரான். செத்து அது வேணால் அதை வாரி அதை பெருக்கி கொடுப்பாலாம். இவர் வாரி கொண்டு போய் குப்பையில் போடுவார். அது மாதிரி கரு ஹரேர் மந்திர மாஜனாதிஷு கோயில்கள்லாம் கூட்டி பெருக்குவார் இவரே. ராஜான்ற கர்வமே பகவானுக்கு நான் தாசன் தானே அப்படின்னு சேவை செய்ய வரோம். அப்படி காலார நடந்து கோயில்களுக்கு போவாராம். பகவான் அலங்காரம் பண்ணி அந்த தரிசனம் பார்த்தா கண்கொள்ளா காட்சி பார்த்த சாத்தி எம்பெருமானம் பார்த்தா அவ்வளோ சந்தோஷப்படுவாராம். இப்படியாக தன் வாழ்நாளை அருமையாக கழிக்கிறார். அதனால் அவருடைய சேவையில் திளைத்தவர்களாகிய அந்த மக்களுக்கே சொர்க்கலோக சௌரியத்தை நரகத்து துச்சமாக நினைச்சாங்களாம். எதனால்தான் சொர்க்கோன பிராப்திதோகிய மனுஜர் அமர பிரிய, அமரர்களுக்கு பிரியமாக இல்லை அந்த சொர்க்கலோகத்தை கூட விரும்பலையா. சுண்பத்பிர் உபகாயத்பிர் உத்தம ஸ்லோக சேஷ்டிதம். பகவானுடைய கதைகளில் ரமித்தவர்களுக்கு சொர்க்கலோகமே கொண்டு வந்து கொடுத்தாலும் பிடிக்காது அவங்களுக்கு. சோக மோக பயாபகா, அதில் மோகம் உண்டாகாதான். சொர்க்கலோக சௌக்கியங்கள் பெரிய சோகம், அது தாங்க முடியாதுண்ணா. அதெல்லாம் அவங்கள பாதிக்காது. பயம் யமனே வந்தாலும் அவங்க பயப்பட மாட்டாங்களாம், எதுக்கும் பயப்பட மாட்டாங்களாம். ஏன்னா அப்படியேப்பட்ட சூயமானாயம் கிருஷ்ண கதைகளை கேட்குறவங்களுக்கு இந்த மாற்றங்கள் உண்டாகும் அப்படின்ட்டு பாகவதம் சொல்லியிருக்கு. சரி, அவர்கள் ஸ்வராஜ்யத்தில் ஆத்மலாபத்தில் சந்தோஷம் அடைகிறாங்களாம். சமர்த்தயந்தி தான் காமாக ஸ்வராஜ்ய பரிபாவிதாக துர்லபானாபி சித்தானம் முகுந்தம் ஹிருதி பஷ்யதா. ஹிருதயத்தில் முகுந்தனை தரிசனம் பண்ணி கொண்டிருக்கிற அவர்கள், ஸ்வராஜ்யத்தில் இருக்கிற அவர்கள், ஆத்மராஜ்யத்தில் இருக்கிற அவர்கள் என்னமா இந்த உலகத்தில் உள்ள ராஜ்யத்தை ஒவ்வொருத்தரும் அம்பரீஷன் மாதிரி இருக்காங்களாம். ஒவ்வொரு மக்களும் அம்பரீஷன் ஆட்சியில் அயோத்தியில் ஒவ்வொருத்தரும் அம்பரீஷனாக இருக்காங்க. அப்படியேப்பட்ட பரம்பாகர் எதுக்கும் விரும்பலை, மோட்சத்தை கூட விரும்பலை. சொர்க்கலோக சௌக்கியத்தை எங்கே விரும்புறது, எதுக்கும். ஏன்னா ஸ்வராஜ்யத்தில் ஆத்மலாபத்தில் சந்தோஷம் அடைந்து எந்த லாபத்தை விரும்புவான் அவன்? ஸ்வராஜ்யத்தில் இருக்கிறான். ஸ்வராஜ்யம் என்னன்னு தெரியுமா? நம்ம ஆத்ம லாபம். அது கிடைக்காத வரைக்கும் நீ லோன்னு அலைய வேண்டியது தான். இதில் சௌக்கியம் இருக்குது, அதில் சௌக்கியம் இருக்குது, மனைவி பெண்ணிடத்தில் சௌக்கியம், பொண்ணிடத்தில் சௌக்கியம், மண்ணிடத்தில் சௌக்கியம் இருக்குது, பணத்தில் சௌக்கியம் இருக்குது, அதில் சௌக்கியம் காரணம் அப்படின்னு ரொம்ப அற்பமான விஷயங்களை சிற்றின்பங்களில் அது சந்தோஷம் அடைகிறோம் நம்மளாம். ஆனால் உண்மையிலே நம்ம எதைத்தமாக இழந்துட்டோம்? நம்ம ஆத்மாவை தான் இழந்துட்டோமோ. நம்ம ஆத்மாவை நம்ம கிடைச்சிச்சுன்னா அதான் பரமார்த்த லாபம். அந்த ஸ்வராஜ்யம் உனக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மானந்தம் இருக்குது பற்றியா, அதை கண்டுபிடிச்சி நீ எடுத்துக்கிறேன்னா இனிமேல் வெளியில் அலைய வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே இடத்துல உட்காந்துருவேன். பகவான் நாமத்தை சொல்லி உருகி பகவத் பக்தியில் தெளிச்சுன்னு இருப்பேன். அதனால் ஹிருதயத்தில் பகவானை பார்த்தாங்களாம். துர்லபா நாபி சித்தானாம் முகுந்தம் ஹிருதி பஷ்யதா. அதாவது சித்தர்களால் அடையப்படக்கூடிய அஷ்டமா சித்திகள் கைவரப்பெற்றால் கூட அந்த மக்கள்லாம் அந்த சித்திகளே விரும்பலையாம். சொர்க்கலோக சௌக்கியத்தை மட்டும் இல்லை, அஷ்டமா சித்திகளை விரும்பலை, மோட்சத்தையே விரும்பலை.
அப்போ எதை விரும்பினாங்கன்னா அந்த ஆத்ம லாபத்தில் கிருஷ்ண சௌக்கியத்தில் கிருஷ்ண பக்தியில் தலைச்சிருந்தாங்களாம். அதை தான் விரும்பினாங்க. அப்போ அம்பரீஷன் ஆட்சியில் இருக்கிற மக்களே அப்படி இருந்தாங்கன்னா இதை விட வேறு என்ன சொல்ல முடியும்? சயித்தம் பக்தி யோகேன தபோயுக்தேன பார்த்திவா ஸ்வதர்மேன ஹரிம் பிரேணன் சங்கான் சர்வான் ஜனைர் ஜஹு. அந்த ஸ்வதர்மம் கூட பகவான் சந்தோஷத்துக்காக தான் ஸ்வதர்மத்தை கடைப்பிடிச்சாங்களாம், தன்னுடைய தர்மங்களை, வேறு எதுக்காக கிடையாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டுதலை விட்டாங்களாம். சங்கான் சர்வான் ஜனைர் ஜஹு, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பட்டுதலை. ஆனால் பகவத் பக்தியில் தலைச்சிருந்ததுனால லோக விஷயமான பட்டுதலெல்லாம் கழண்டு போச்சு. குடும்பத்தில் பட்டுதல் இல்லை, பணம் காசு எதுலேயும் பட்டுதல் இல்லை, ஆனந்தமாக இருக்கிறாங்க. இந்த நிலையில் கிரகேஷு தாரேஷு சுதேஷு பந்துஷு திவோத்தமஸ்யந்தன வாஜபத்திஷு அக்ஷய ரத்னாபரணா யுதாதிஷு அனந்த கோஷேஷு அகரோத் அசன்மதிம். வீட்டில் பட்டுதல் இல்லையா, மனைவிடத்தில் பட்டுதல் இல்லையா, பிள்ளைகளிடத்தில் பட்டுதல் இல்லையா, பந்துக்கள் இடத்துல பட்டுதல் இல்லையா, அப்படிப்பட்ட கோஷங்கள் சாலைகள், அப்படிப்பட்ட மாடு மனைவி மக்கள் சொத்து சுகங்கள் எவைகள்லையும் பட்டுதல் இல்லையா. அக்ஷய ரத்னங்கள் ஆபரணங்கள் ஆயுதங்கள் இவைகள் எதுலேயுமே அனந்தமான அப்படி எல்லையற்ற ஐஸ்வர்யங்கள் கொட்டி கிடக்குது அந்த சொத்து சுகங்களில். ஒவ்வொருத்தருக்கும் அம்பரீஷனை அப்படின்னு ஆளப்படுகின்ற மக்களுக்கு எல்லாமே சொத்து சுகங்களோடு இருக்காங்களாம். அத்தனையும் பட்டுதல் இல்லாமல் இருந்தாங்களாம். எப்படி இருக்க முடியும்னா அது ஏன்னா இத்தனையும் அசன்மதிம், இதெல்லாம் அழியக்கூடியது தானே, நித்தியமற்றது தானே அப்படின்னு நினச்சதுனால அவைகள் இது எப்படி இருந்தாலும் நம்ம கைவிட்டு போக போகுது, ஒன்று இதை விட்டு நாம் போக போகிறோம், இல்லை அது நம்ம விட்டு போக போகுது அப்படின்னு தெரிஞ்சிருந்ததுனால அது மேலே ஆசை இல்லாமல் இருந்தாங்களாம். கைவிட்டு போகிற விஷயத்தில் எதுக்கு அது மேலே ஆசை? இது நம்பிக்கைக்குரிய பொருளா? இதை நம்பி இருக்க முடியுமா? இந்த பொருளை நம்பி இருக்க முடியுமா? எல்லாமே மனைவி குழந்தை உறவினர் எல்லாம் ஒரு நாள் நம்ம விட்டு போக போகிறோம், எல்லாமே கைவிட்டு போக போகுது. நித்தியமானது கிடையாது இந்த உலகத்தில், எதுவுமே நித்தியமானது கிடையாது. அப்போ எதுக்கு அது மேலே ஆசை வச்சுக்கணும்? அப்போ அது மேலே எதுக்கு பட்டுதல் வளர்த்துக்கணும்? பட்டுதல் வளர்த்து அப்புறம் பிரியும் போது ரொம்ப கஷ்டப்படுறதுக்கா, மன உளைச்சல் படுறதுக்கா, மனசில் வேதனை படுறதுக்கா? அப்படியே அப்படி ஒரு பந்த பாசத்தை வளர்த்துன்னு அப்புறம் பிரிய முடியாமல் கஷ்டப்பட்டேன். நேற்றுக்கு அன்றைக்கி வேதனை ரொம்ப அதிகமாக இருக்குமே. அதனால் அசன்மதியும், அதனால் ஆரம்பத்தில் பட்டுதல் வளரும் போதே அதை கிள்ளி எறிஞ்சிட்டாங்கன்னா எதனால்னா கிருஷ்ண பக்தினால். அதனால் அப்போ நாளைக்கு கைவிட்டு போகும்போது அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் அதை ஆசைப்பட்டு இருந்தால் தானே நான் கைவிட்டு போகும்போது ஐயோ நான் இதையே நம்பியிருந்தேனே, இதை மாதிரி இவ்வளோ பட்டுதல் இல்லை, இது இல்லைனா என் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு நினச்சிருந்தேனே, இன்றைக்கி போயிடுச்சுன்னா நான் கஷ்டப்படுவேனேன்னு அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு. அது இருக்கும்போதே அது என்றைக்கு தானே அனித்தியம்னு நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். நான் விஷயம் தெரிஞ்சு நான் போகும்போது நான் ஏன் கவலைப்பட போகிறேன்? அது வரும்போது நான் சந்தோஷப்படலை, அப்போ போகும்போது நான் ஏன் கவலைப்பட போகிறேன் அப்படின்னு இருப்பாங்களாம் மகாத்மாக்கள். பக்தர்கள் தான் அதுபோல் பக்தரிடத்துலையும் பக்தி வைக்கிறவங்க, பக்தரிடத்துலையும் பகவானிடத்துலையும் பக்தி வைக்கிறவங்களால் தான் இந்த பக்குவத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பாகவதத்தில். அதான் சொல்கிறார், வாசுதேவே பகவதி தத் பக்தேஷு ச சாதுஷு பிராப்தோபாவம் பரம் விஸ்வம் ஏனதும் லஷ்டவஸ்மிருதம். பகவானிடத்துலையும் பக்தரிடத்துலையும் பக்தியை வளர்த்து கொண்டதுனால்தான் இந்த உலகமே மண்ணாங்கட்டி சம்மா தோணிச்சான். இந்த உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையும் மண்ணாங்கட்டி சம்மா நினச்சாராம். சரி, ஓகே. ஏதோ இப்படிப்பட்ட ஏகாந்த பக்தி பகவானிடத்தில் அந்தரங்க பக்தி பண்ணதுனால அம்பரீஷத்தில் பகவான் சந்தோஷம் அடைந்துட்டார். ஏகாந்த பக்தி பாவேன பிரேதோ பிருத்திய அபிரக்ஷணம், ரொம்ப சந்தோஷம் அடைந்தார். தஸ்மாத் ததா அதாத் ஹரிசக்கரம் பிரத்யானீக பயாபகம் ஹரிர் ஆதயுஷு கிருஷ்ணம் மகிஷ்யா துல்யசீலையா யுக்தா சாம்பத்சரம் வீரோ ததார துவாதசி விரதம். சரி, அம்பரீஷங்கிறது சரி சும்மா மேலோட்டமாக பார்க்கலான்னு நினச்சேன். கதைக்குள்ளே புகுந்துட்டோம், வெளியே வர மனசரில். சரி, அப்படியே கதையை பார்த்துருவோம். என்னென்னா மனைவியோட துல்லிய சீலையா, நல்ல அருமையான பதம். அனுகூலமான பத்தினி இருந்தால் தான் பக்தி சுதந்திரமாக பண்ண முடியும். கொஞ்சம் எசகு பசகாக பிரதிகூலமாக இருந்துச்சுன்னா போராடணும். நீ பக்தி பண்ணுறதுக்கு போராடணும். உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையே, உன் குடும்பத்தில் அனுகூலமாக இல்லையே. யாருன்னா ஒரு பக்தரில் வரவழைக்கணும், ஒரு பாகவதம் வைக்கணும், வீட்டில் நான் கூட வைக்க முடியாது. அவர் ஒத்துக்க மாட்டேன். நான் எத்தனையோ வீட்டில் அது போல் பட்டுட்டேன்.
எத்தனையோ வீட்டில் அப்படி போல் சொல்லியிருக்காங்க, நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா அந்த வீட்டு பெண்மணிக்கு பக்தி இருக்கும், அவங்க குழந்தைகளுக்கும் பக்தி இருக்கும், அவங்க பாகவதம் வைக்கணும் தான் ஆசைப்படுறாங்க. அந்த குடும்பத் தலைவருக்கு விருப்பம் இல்லையே, அப்போ என்ன பண்ண முடியும்? அவர் தான் வேணான்றாரு, பாகவதம் படிக்கிறதுக்கு அலோட் பண்ண மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சே ஒரு குடும்பம், அந்தம்மா ஒரு மாமி இருக்காங்க, அந்த மாமிக்கு விருப்பம் இருக்குது, அந்த மாமி பொண்ணுக்கு விருப்பம் இருக்குது, பாகவதம் வைக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற குடும்பத் தலைவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு அது விருப்பம் இல்லை. அப்போ என்ன பண்ண முடியும்? அதுபோல் ஏதாவது ஒருத்தர் எசகு இருந்துட்டாங்கன்னா, பிரதிகூலமாக இருந்துட்டாங்கன்னா நம்ம அனுபவிக்க முடியாது, பக்தியை சுவைக்க முடியாது இல்லையா, பாகவதத்தை சுவைக்க முடியாது. அதுமாதிரி நான் எத்தனையோ குடும்பத்தில், ஒரு குடும்பம் இல்லை, இது மாதிரி எத்தனையோ குடும்பத்தில் பார்த்துருக்கேன். யாருன்னா ஒருத்தர் இல்லை, அந்த குடும்ப தலைவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவருக்கு பக்தியில் தலைப்பார், குழந்தைகள் கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் அந்த வீட்டு அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே சொல்கிற துல்லிய சீலையா, அப்படி இருக்கும்பொழுது எல்லாமே அனுகூலமாக இருந்தால் தான் பக்தி நல்லா சுதந்திரமாக பண்ண முடியும், ஆனந்தமாக பண்ண முடியும். எப்போ பணத்தில் பட்டுத்தல் வந்துடுச்சோ அவள் தான் வேறு, நம்ம எண்ணமே வேறு மாதிரி திசை திருப்பிடும். அதுதான் முக்கியம், பணம் தான் முக்கியம், அது இல்லைன்னா எதிர்காலம் இல்லை அப்படின்னும் போது என்னென்னா, ஒரு நல்லா பக்தி பண்ணியிருப்பாங்க. உனக்கு பாகவதம் படித்தா உனக்கு வந்துடுமா, பாகவதம் சோறு போடுமா, வேலையை பாடுறா, முதல்ல வேலை வெட்டி பாடுறா, சும்மா பாகவதம் படிச்சுன்னு அப்படின்னு சொல்லும் போதே மனசில் ஒரு கசப்புணர்வு வந்தது. பற்றியா, சரி இவங்களெல்லாம் நான் எப்படி ஒரே வீட்டில் இருந்துன்னு இவங்க இது மாதிரி பேசுகிறாங்கன்னா, நம்ம பாகவதத்தில் நல்லா ஆனந்தமாக அனுபவிச்சுருப்போம். டக்குன்னு என்னென்னா பணத்தை காட்டி அந்த பாகவதத்தை அப்படியே தட்டி கழுவி பார்ப்பாங்க. சரி, ஆமாம் அதான் முக்கியம் அப்படின்னு நம்ம அப்படி தோன்ற மாதிரி நம்ம பக்தியை அப்படியே எரேஸ் பண்ணிட்டு அந்த பணம் தான் முக்கியன்ற எண்ணத்தை தோன்ற மாதிரி அப்படி திட்டுவாங்க, மனசில் அதை விதைச்சிடுவாங்க. பொறுப்பு இல்லை உனக்கு வேலை வெட்டி இல்லை உனக்கு, சும்மா பாகவதம் படிச்சுன்னு பாகவதம் படித்தா சோறு போட்டுருமா, படிக்க வேண்டியது தான், அதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும்போது படிக்கணும், எப்போ தேவையோ அப்போ படிக்கணும். அட கடவுளே இங்கே இருக்கிற இந்த பாகவதத்தை படித்தா அம்பரீஷனுடைய ஆட்சியில் இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்க, நாம் எப்படி இருக்கோம், நம்ம வீட்டில் இருக்கவங்க இப்படி சொல்கிறாங்களே, அப்போ இந்த வாசனையே, இந்த பக்தி வாசனையே கொஞ்சம் கூட இருக்காதா அவங்களுக்கு, இப்படி சொல்கிறவங்களுக்கு? நாக்கூசாமல் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக, இது சோறு போடுமா அப்படின்னு கேட்குறாங்களே, எப்படி தான் சொல்கிறாங்கன்னு தெரில. பகவான் சோறு போடாமையே நீ சாப்பிட்ற, பகவான் ஒரு உன் பருக்கையில் பகவான் கொடுத்தா தான் நீ சாப்பிட முடியும். இல்லை கை கட்டினது வாய் கட்டாமல் பண்ணிவிடுவான் பகவான், தெரியுமா? எத்தனை பேருக்கு நான் பார்த்துருக்கேன் தெரியுமா, கை கட்டினது வாய் கட்டாது, அதுமாரிலாம் இருக்குது. எவ்வளோ பேர் சுகருன்றான், சாப்பாடு சாப்பிட முடியலன்றான், தெரியுமா? சோறு சாப்பிடக்கூடாது, சுகர், ஆமாம், அதனால் டயட்டு, அதனால் என்ன பண்ணுறான், வேறு ஏதோ அந்த காஞ்ச ரொட்டியை ஏதோ ஒன்று, அதாவது உப்பு சப்பு இல்லாமல் எதையோ ஒன்று சாப்பிட விடா பண்ணியிருக்கான். பற்றியா, நீ அவ்வளோ அலட்சியமாக நினச்சிட்டியா? அந்த சாப்பாடு பகவான் நினச்சாதான் அந்த ஒரு படி சாப்பாடு கூட நீ திருப்தியாக ரசித்து சாப்பிட முடியும். அந்த பகவானுடைய கருணை இல்லாமல் உன்னால் எதையும் அனுபவிக்க முடியாது. அந்த பகவானை போய் நாம் பாகவதம் சோறு போட்டுருமா, பணம் சம்பாதி, இது பண்ணு அப்படின்ற மைண்ட் செட்டை மாற்றினோடனே அப்போ பாகவதம் நல்லா அனுபவிச்சுன்னு இருக்கணும்னு மனசில் அப்படியே கசப்புணர்வு உண்டாயிடும். என்னடா இது, அப்படியே மூட் அவுட் பண்ணிட்டாங்க, நல்லா மூட் அவுட் பண்ணி நல்லா பாகவதம் இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சுக்கும்போது டக்குன்னு பணத்தை வருதுக்காது. இதெல்லாம் வேலைக்கு ஆகிறதா, இதெல்லாம் ஒரு நல்ல குடும்பத்தில் இருக்கிறவங்க செய்கிற வேலையாது. குடும்ப பொறுப்பை பார்க்க வேணாமா, நல்லா சம்பாதிக்க வேணாமா அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுனா, நம்ம மனசில் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுல ஒரு வெறி உண்டாகும். ஆமாம் பணம் அதான் முக்கியம் அப்படின்னு தோன்ற மாதிரி சொல்லுவாங்க அவங்க. ஆனால் பாகவதத்தில் தலைச்சிருக்கவங்களுக்கு அது கசப்புணர்வாக இருக்கும். என்னடா இப்படி பாகவதம் கிடைக்கிறாங்க, அதை போய் முக்கியம்னு நினைக்கிறாங்க பணத்தை, ஆனால் பகவானும் முக்கியமாக நினைக்க மாட்டேன்றாங்களே, அப்படி வருத்தமாக இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த அம்பரீஷ சரித்திரத்தை படித்தா ஏற்றுக்கவே மாட்டாங்க இவங்களாம். அம்பரீஷன் மகாராஜா அப்படி இருந்திருக்கார், ராஜ்யத்தை மண்ணாங்கட்டி சமமான நினச்சாராம், சப்தத்தை பற்றியும் அதெல்லாம் சொப்னத்துக்கு சமமான விபவ நிர்வாணம், இதெல்லாம் அழியக்கூடியது, அசன்மதி, இதெல்லாம் நிலையற்றது அப்படின்னு நினச்சாலாம். அப்படி நினைக்கும்போது நமக்கு அப்படியே இதெல்லாம் ஏற்று சொல்லும் பார்க்கலாம். அனுகூலமான பத்தினி இல்லைன்னா கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. துல்லிய சீலையா, அதுக்காக சொல்ல வரேன். வீட்டில் அனுகூலமான பத்தினி இருக்கணும். அதே சமயத்தில் மனைவி பக்தி பண்ணுறான்னு சொன்னால் கணவன் அனுகூலமாக இருக்கணும்.
பிள்ளைகள் எல்லாம் அனுகூலமாக இருந்தால் தான் குடும்பத்தில் சுதந்திரமாக பக்தி பண்ண முடியும். இல்லை பயந்து பயந்து தான் பக்தி பண்ணணும். அவர் என்ன சொல்லுவாரோ, என்ன சொல்லுவாங்களோ, அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இல்லை எப்போ கத்துவாளோ இவ தெரியலையே, அவள் வந்து ஒரு வாயாடியாக இருந்தால் என்ன ஆகிடும், பிரதிகூலமாக இருக்கிற பெண்ணாக இருந்தால் பயந்து நடுங்கி பக்தி பண்ணுவான். சுதந்திரமாக பூஜை பண்ண முடியாது. ஒரு வேலை வெட்டிக்கு போகிறதில்ல, ஒரு சம்பாதிக்கிறதில்ல, ஒன்றும் இல்லை. எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு சொன்னால் நான் யார் சாப்பாடு போடுவாங்க வீட்டில் வந்து. அவங்களுக்குள்ள என்னென்னா கஷ்டமே இருக்காது, எப்படியாவது பகவான் அவங்க குடும்பத்தை நடத்துவான். ஆனால் ஆசை, பேராசை, அந்த பேராசைனால அந்த பெண்மணி என்ன சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க. அந்த கணவன்மாரை கரிச்சு கொட்டுவாங்க. அப்படி பேசி அவங்க மூட் அவுட் ஆக்கி அதில் ஒரு சந்தோஷம். ஏன்னா இவர்கள் தான் நிம்மதியாக இல்லை, அவராது பக்தி பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கார். அந்த பகவானால் ஒரு வழி காட்டப்படுகிறது, நல்லா தான் போயின்னு இருக்குது. ஆனாலும் இவர்கள் வந்து பேராசையினால் அந்த பக்தியை பார்த்தா பிடிக்காது அவங்களுக்கு. அதனால் அது வீட்டில் இருக்கிறவங்களே மனைவி கணவனுடைய பக்தியை பார்த்து பொறாமப்பட்டு அது மாதிரி அந்த பக்தியை கெடுக்கிறதுக்குன்னே, அதாவது என்னன்னா அது நெகட்டிவாக பேசுவாங்க. அந்த பக்தியை வந்து நெகட்டிவாக பேசுவாங்க, பணம் சம்பாதிக்கிறத பாசிட்டிவாக பேசுவாங்க. ஆனால் பாகவதத்தில் அப்படியே டோட்டல் சேஞ்ச், ஆப்போசிட். பணமெல்லாம் அழியக்கூடியது, அனித்தியமானது, அப்படி தான் பாகவதம் சொல்லும். ஆமாம், இதெல்லாம் மண்ணாங்கட்டி சம்மாது, சொப்னத்துக்கு கனவுக்கு நிகரானது இந்த வாழ்க்கை, காணல் இருக்குன்னு ஒப்பானது, அப்படின்னு தான் பாகவதம் சொல்லிக் கொடுக்கும். இதுதான். அப்போ பாகவதத்தினுடைய சிந்தனைக்கு நம்ம என்றைக்கு தான் ஒத்து போக போகிறோம்? பாகவத சிந்தனைலாம் ஸ்வராஜ்யம், நீ பெரிய ராஜாவாயிடலாமே, அம்பரீஷன் மாதிரி நீ ஸ்வராஜ்யத்தில் தலைக்கலாமே, பக்தியில் தலைக்கலாமே, கிருஷ்ண பக்தியில் தலைக்கலாமே. அப்போனா எல்லாம் அனுகூலமாக இருக்கணும்னா அதுதான் கிருஷ்ணனுடைய அனுக்கிரகத்தோடு ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு பெண்ணானவள் கணவனை பார்த்து நல்ல கணவன் கிடைக்கணுன்றதுக்காக காத்தியாயன நோன்பு இருந்தாங்களே கோபிகள், அது மாதிரி பகவானை நோக்கி யார் விரதம் இருந்து கணவனை பிரார்த்திக்கிறாளோ தேவகோதி கர்த்தமர் கட்ச மாதிரி, கர்த்தமருக்கு தேவகோதி கட்ச மாதிரி துல்லிய சீலையா, தெய்வாத்கரியசி, கணவனை தெய்வமாக கூட நினைக்கலையா, தெய்வத்துக்கு மேலே நினைச்சாலாம் தேவகோதி கர்த்தம பிரஜாபதி. அப்படியேப்பட்ட கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருந்தால் தான் பக்தி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதுதான் இந்த பதம் எனக்கு துல்லிய சீலையாக அனுபவம் பேசுதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு விதத்தில் அப்படியே நினச்சிக்கலாம், உண்மைதான். அது மாதிரி ஒரு சமயத்தில் அனுகூலமாக இருப்பாங்க, ஒரு சமயத்தில் அது மாதிரி விகாரமாக கோவப்படுறதும் உண்டு. அது மாதிரி நான் மேலோட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். ஆனால் அனுகூலமாகவும் இருப்பாங்க பாகவதம் படிக்கிறதுக்கு. அதனால் சொல்கிறேன், அனுபவம் என்னென்னா ஒரு விதத்தில் அவங்களும் பாகவதம் படிக்கிறவங்க தான். எங்கள் வீட்டில் சொல்கிறேன், எங்கள் வீட்டில் அவங்களும் பாகவதம் படிக்கிறவங்க தான், நானும் பாகவதம் படிப்பேன். ஒரு சமயத்தில் கோவப்படுவாங்க, பண கஷ்டம் ஏற்படும் போது, மன கஷ்டம் ஏற்படும் போது கோவப்படுறது சகஜம். அது மாதிரி. ஆனால் ஒவ்வொரு வீட்டில் பார்த்தா அப்படியே நேர்க்குமாராக இருப்பாங்க. பாகவதமே தொடத்துக்கே பயந்து தொடுவாங்க ஒருத்தன். ஏன்னா வீட்டில் என்ன சொல்லுவாங்களோன்னு. எனக்கு அதுக்காக எங்கள் வீட்டில் அப்படி நினைக்காதீங்க. எங்கள் வீட்டில் எப்போ நாங்கள் ஃப்ரீயாக பாகவதம் படிப்பேன், எனக்கு எந்த தொல்லையும் கிடையாது. அவங்க அனுகூலமாக தான் இருப்பாங்க பாகவத விஷயத்தில். அவங்க படிக்கிறாங்களோ இல்லையா, நம்மளை படிக்கிறது இது பண்ண மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி அதை சொல்கிறேன், துல்லிய சீலையாக அப்படி அமைஞ்சாலும் அம்பரீஷனுக்கு மனைவி அப்படி அமைஞ்சாலும் அவருக்கு ஏற்ற மாதிரியே எல்லாத்துக்கும் அனுகூலம், பக்திக்கு அப்படி அனுகூலமாக இருந்தாங்க. அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க, இந்த காலத்துலலாம் அப்படி வருமா? மனைவிக்கு தான் கணவன் அனுகூலமாக போனோம், இப்போது தாழ்ந்து போனோம். இல்லைன்னா வச்சுக்கோ வண்டி ஓடாதுன்றான். எல்லாம் மாறி போச்சு. தருணி பிரபுதாகேஹே ஷியாலுகோ புத்திதாயகாக, மச்சான் சொல்கிறது தான் பெருசாக மதிப்பாங்க. நான் இப்போலாம் கணவன்மார்கள் மனைவி சொல்கிறதே மந்திரமாக இருக்குமா. தருணி இளம் பெண் வச்சது தான் சட்டமாக இருக்குமா ஒவ்வொரு வீட்லேயும். அதுதான் கலியினுடைய தோஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாகவத மகாத்மியத்தில் வருது அந்த ஸ்லோகம். தருணி பிரபுதாகேஹே ஷியாலுகோ புத்திதாயகாக, இதெல்லாம் கலியினுடைய தோஷம். அப்போது ஒரு குடும்பத் தலைவன் சொல்கிறான்னா அதுதான் எடு பண்ணணும். அந்த குடும்பத் தலைவன் நல்ல விஷயமா சொன்னான். பந்து ஆனால் குரு நசஸ்யாத் பிதா நசஸ்யா மாத. அப்போ குருவில் தந்த பெரியவங்க இல்லை, யாருன்னா நல்ல வழி சொல்லிக் கொடுக்காத பெரியவங்க இல்லை. கணவனை மீறலமான கோபிகள்லாம் என்ன பண்ணாங்க, கணவனை மீறி தான் வந்தாங்க. எதுக்காக? கிருஷ்ண பக்திக்காக கணவனை மீறலாம்.
இது என்னென்னா இதெல்லாம் கட்டுப்பாடுக்கெல்லாம் அப்பாற்பட்டது பகவத் பக்தி. பக்தி ஒன்றை தவிர வேறு எதுக்கும் மீறக்கூடாது கணவனை. பக்தி ஒரு விஷயத்தை தவிர வேறு எதுக்கும் கணவனை மீறக்கூடாது. பக்திக்கு மட்டும் கணவனை மீறலாம், மீறி பக்தி பண்ணலாம். மீராபாய் பண்ணல, ராணாவை திறந்துட்டு கிருஷ்ண பக்தி பண்ணல, சக்குபாய் பண்ணல, அது மாதிரி பண்ணலாம். சரி, அதனால் அம்பரீஷனுடைய சரித்திரத்தை பார்த்தா துல்லியசீலையா, அப்படியேப்பட்ட அனுகூலமான பத்தினி கிடைச்சாலாம் அம்பரீஷனுக்கு. மகிஷ்யா துல்லியசீலையா ஆரிராதயசோ கிருஷ்ணம் மகிஷ்யா துல்லியசீலையா யுக்தா சம்வத்சரம் வீரோ ததார துவாதசி விரதம் ஏகாந்த பக்தி பாவேன பிரீதோ பிரித்யாபிரக்ஷணம். அவள் ஏகாந்த பக்தியை, அந்தரங்க பக்தியை பார்த்து பகவான் சந்தோஷம் அடைந்து அப்போது ஒரு நாள் கேட்குறாரு, அம்பரீஷா உன் பக்திக்கு மெச்சினேன்னுப்பா, உனக்கு என்ன வர வேண்டுமோ கேட்டுக்கொள் என்று சொல்கிறார். அடப்போப்பா, எல்லாத்தையும் சமிருத்தியாக கொடுத்துட்டு சப்தத்தீபத்துக்கு அதிபதி ஆகிட்டு என்ன உணவுன்னு கேட்டால் என்னத்தை கேட்குறது? அதான் கேட்க வேண்டியதே இல்லாதபடி எல்லாத்தையும் நிறைய கொடுத்துட்டே. இதுக்கு பொறுப்பாகி எனக்கு இவ்வளோ விஷயத்துலையும் இவ்வளோ தொல்லைகளை கட்டிண்டு, ஆனால் இதுக்கு நடுவில் பக்தி பண்ண வச்சுருக்கியே, இதை விட உன் கருணை இதுக்கு மேலே வேறு என்ன வர வேணும்? கொஞ்சம் சொத்து சுகம் வந்தாவே கிருஷ்ணனை மறந்துடுறான் அவன் மனுஷன். கொஞ்சம் பணம் காசு கையில் நடமாட ஆரம்பித்தாவே அவள் தான் கிருஷ்ணனை மறந்துடுறான். சப்தத்தீபத்துக்கு அதிபதி மந்திரிகரத்தில் ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு சுதந்திரமாக பக்தி பண்ணலாம். சபை மன கிருஷ்ண பதார்த்தம் எப்பொழுதும் 24 hours கிருஷ்ணனை நினைவை தவிர வேறு நினைவே இல்லையா. அப்படி அம்பரீஷன் பக்தி பண்ணியிருக்கார். இதெல்லாம் சும்மா கதை பேசிட்டு போகிறதுக்காக இந்த பாகவதம் இப்போ நான் சொல்லலை. இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும். இதில் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம ஆப்போசிட்டாக இருக்கிறோன்றதை நம்ம பார்க்கணும். கொஞ்சமாவது நம்ம கண்ணாடியில் எதுக்கு நம்ம முகத்தை பார்க்குறோம்? முகத்தில் இருக்கிற அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக தானே. முகத்தை அலங்காரப்படுத்திக்கிறதுக்காக தானே கண்ணாடி பார்க்குறோம். யோசிச்சு பாருங்கள். நல்லா அழகாக சிங்காரிச்சின்னு அழகாக மை வச்சுருக்காங்க, பொட்டு வைக்கிறாங்க, புருவத்தில் மை வைக்கிறாங்க, புருவம் தீட்டிக்கிறாங்க, என்ன இப்போ பவுட்ரு அடிச்சிக்கிறாங்க, எல்லாம் அலங்காரப்படுத்தி தானே கண்ணாடி. அதுபோல் சாஸ்திரங்கள் எதுக்குன்னா நம்மளை நாம் திருத்தியத்துக்காக தான் சாஸ்திரங்கள். நமக்குள்ளே இருக்கிற குறைகளை நீக்கி அவைகள் சொல்லப்படி வாழ்க்கை நடந்து வாழ்க்கை நிறையுடையதாக மாற்றிக்கொள்வதற்காக தான் சாஸ்திரங்களே. சாஸ்திரம் கண்ணாடி போல் எதா முகஸ்ரீஹி அப்படின்னு பிரகலாதன் சொல்கிறார். முகத்தில் கண்ணாடி பார்க்குற மாதிரி இந்த சாஸ்திரங்களை பார்த்து பகவானை வழிபடணும். பகவானை வழிபடுறதுனால அது நமக்கே பலன். அதனால் பகவானிடத்தில் உண்மையான பக்தி பண்ணுறது தான். அதுக்கு அனுகூலமாக இருந்தால் சொந்தங்கள் அவங்களாம், அதுக்கு பிரதிகூலமாக இருந்தால் அவங்க சொந்தங்களே இல்லை, உறவினர்களே அல்ல. அப்பா இருந்தாலும் சரி, அம்மாவும் சரி, யார் இருந்தாலும் சரி. நான் சொல்ல பாகவதம் பகவானே சொல்கிறார் இந்த வாக்கியங்கள்லாம். பந்துர் நசஸ்யாத்து அதாவது பந்துர் நசஸ்யாத் உறவினர்கள் அல்ல. அப்போ பகவானை பிரத்யட்சமாகி உனக்கு என்ன வர வேணுங்கிறது எல்லாம் சமிருத்தியாக கொடுத்துட்டு எனக்கு வரணும். சரி, எனக்கு என்ன வேணும்னு நான் இது வரைக்கும் உங்களுக்கு கேட்டதே கிடையாது. புதுசாக வர வேணுமான்னு கேட்குறீங்களே. இல்லை, வந்துட்டேன், உனக்கு எதுவும் கொடுக்காமல் போகக்கூடாது, வெறும் கையோட எப்படி நான் வந்தது சும்மா எதுவும் கொடுக்காமல் போனால் என்னுடைய தரிசனம் வீணாகிடும். அதனால் நான் என் தரிசனம் வீண் போகாது, அவனுக்கு எதாவது கொடுக்கணும் அப்படின்னு. எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு என்ன வேணும்னு எனக்கு கேட்க தெரியல, எனக்கு தான் எல்லாத்தையும் பார்த்து செய்கிறீங்க நீங்கள் பகவானே, உங்கள் இஷ்டமாக என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் அப்படின்ட்டு விட்டார். பகவான் பார்த்தார், எதிர்காலத்தில் இவருக்கு ஒரு ஆபத்து வர வேண்டியது இருக்குது சொல்லி தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை அவ்வளோ லேஸில் குத்துற மாட்டார். அஸ்வத்தாமா கேட்டே கொடுக்கல சுதர்சன அஸ்திரத்தை. ஆனால் சுலபமாக குத்துட்டாராம் பகவான் தன்னுடைய கையாயுதத்தை. சுதர்சன காலச்சக்கரத்தை கையில் கொடுத்துட்டார், இருந்தால் வச்சுக்க அப்படின்ட்டு. அதுதான் அந்த சக்கரராஜனை எழுந்தருளை செய்து இவர் என்ன பண்ண, ஒரு வருஷம் 3 நாள் தசமி, ஏகாதசி, துவாதசி. அது துவாதசின்றது அந்தர்கதம், அது ஏகாதசி விரதம் தான் சொல்லுவாங்க. அந்த துவாதசி விரதத்தை ஒரு வருஷம் முழுவதையும் 3 நாட்கள் சுத்த உபவாசம், பச்சை தண்ணி கூட பல்லப்படாமல் அப்படி அனுஷ்டிக்கிறாராம். யார்? அம்பரீஷனுடைய மனைவியும். வசிஷ்டர் தான் குலகுரு அவருக்கு, எல்லா ரிஷிகளும் இருக்கிறாங்க. அப்படி அனுஷ்டிக்கிறார்.
ஆரிராதயுஷு ஆரிராதயுஷு கிருஷ்ணம் மகிஷ்யா துல்லியசீலையா யுக்தः சாம்பத்சரம் வீரோ ததார துவாதசி விரதாந்தே கார்த்திகே மாசி த்ரீராத்திரம் உபேஷிதா 3 ராத்திரிகள் பட்னி பசியமாக இருப்பாராம். 3 நாள் அன்ன ஆகாரம் இல்லாமல் அப்படி டோலோத்சவம் வச்சுட்டு பகவானுடைய கதைகளை கேட்டுட்டு பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு அப்படி பகவத் பூஜைகளில் அப்படி தீவிரமாக ஈடுபட்டு இருப்பாராம். அப்படி அதெல்லாம் ஆசையாக இருக்குது எல்லாம் நினைக்கும் போதே. விரதாந்தே கார்த்திகை மாதம் அப்படி விரதத்தை அனுஷ்டிக்கும் போது அந்த சமயத்தில் தசமி வரல, ஏகாதசி வரல, துவாதசி அன்னைக்கு கரெக்டாக வந்துட்டார் துர்வாச மகரிஷி. அது எப்படி தான் தெரியுமோ தெரியல, கரெக்டாக வந்துட்டார். அந்த ஏகாதசி விரத காலத்தில் அந்த சமயத்தில் பிராமணர்கள்லாம் 60 கோடி பசுக்களை தானம் பண்ணாராம். நல்லா காராம் பசுக்கள் கன்றோடு சேர்ந்து நல்லா தங்கத்தினால் அலங்கரிக்கப்பட்ட குப்பிகள், கொம்பில் குப்பிகள் மாதிரி கொம்பில் அந்த நமக்கு தலையில் கிரீடம், அதுக்கு கொம்பில் அந்த குப்பிகள்லாம் போட்டு அந்த அப்படியே தங்க ஆபரணங்கள்லாம் அதே சந்தத்தில் தங்க மரக்காலோட அவர் சப்ததேவதை அதிபதியாச்ச கொடுக்கலாமே. அதில் நிறைய வஸ்திரங்களோடு அப்படி நிறைய ஆபரணங்கள்லாம் தானம் பண்ணாராம். காராம் பசு கன்றோடு சேர்ந்து நல்லா 60 கோடி பசுக்களை பிராமணர்கள் தானம் பண்ணியிருக்காரு. கவாம் ருக்ம விஷானீனாம் ரூப்ய அங்கரீனாம் சுவாசசாம் பய ஷீல வயோரூப வத்சோபஸ்கர சம்பதாம் பிராகினோத்து சாது விப்ரேபியோ கிரகேஷு ஞற்புதானி ஷட்டு 60 கோடி பசுக்கள் ஞற்புதானி ஷட் அற்புதானி ஷட்டு போஜயித்வா த்விஜானக்ரே ஸ்வாத்வன்னம் குணவத்தமம் நல்ல ருச்சியுள்ள ஆகாரங்கள்லாம் பிராமணர்களுக்கு போஜனம் பண்ணி வைக்கிறார். அதெல்லாம் நல்லா பண்ணுறாரு. இப்படி 1 வருஷம் இப்படி கடைப்பிடிக்கிறாரு, விரதங்களை அனுஷ்டிக்கிறார். அப்போ அந்த சமயத்தில் தாஸ்தியா அந்த சமயத்தில் லப்தகாமிர் அனுஜாதா பாரணாய உபசக்கரமே. அப்போது விரதம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 1.5 முகூர்த்தம் இருக்குது. சரி, அதுக்குள்ளே விரதம் பாரணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து குடிக்கலான்னு போகும்போது அந்த சமயத்தில் துர்வாச மகரிஷி நாராயணான் அம்பரீஷான்னு கூப்பிட்டுன்னு வந்துட்டார். அங்கே தர்ஹ்ய அதிதிஹி சாட்சாத் துர்வாச பகவான் அபூத்து. துர்வாசர் வந்தார், கோபிஷ்டர்னு சொல்ல, எப்படின்னா பகவான் வந்தது மாதிரி வந்தாராம் துர்வாசர். அம்பரீஷனுடைய பெருமையை உயர்த்தத்துக்காக வந்திருக்காரு அப்படின்னு அர்த்தம். அப்போ தமான் அர்ச்சா அதிதிமே பூபக பிரத்யுத்தான ஆசனார்ஹனகி எழுந்து நிற்கிறது. எயாச்சே அப்பியபகாராய பாதமூலம் உபாகதக. அப்போ எழுந்து அவருக்கு அர்க்கிய பாத்தியங்கள்லாம் கொடுத்து பூஜித்து அவருக்கு பாத சேவைலாம் செய்து, சுவாமி நீங்கள் பாரணம் பண்ணணும், நீங்கள் சாப்பிடணும், நீங்கள் சாப்பிட்டு மிச்சம் தான் நான் சாப்பிடணும் அப்படின்னு. சரி, எனக்கு மாத்தியானிக ஸ்நானம் இருக்குது, நான் கொஞ்சம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் பாடுங்க. ஏன்னா அவருக்கு தானே ஏகாதசி விரதம், அதனால் அவருக்கு நான் காலகாலத்தில் செய்யக்கூடிய அனுஷ்டானங்கள்லாம் செய்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு யமுனிகாரிக்கு போயிட்டார். யார்? துர்வாச மகரிஷி. போயிட்ட உடனே பார்த்தா காலம் கடந்து போய்கொண்டே இருக்குது. ஆஹா, என்னடா அது, முகூர்த்த அர்த்த அவசிஷ்டாயாம் துவாதசியாம் பாரணம் பிரதி இன்னும் 1 முகூர்த்தம், அதாவது முகூர்த்தார்த்த அவசிஷ்டாயம் துவாதசாம் பரணம் பிரதி சிந்தையாமாச தர்மக்தியும் துவஜஸ்தத் தர்ம சங்கடே. நம்ம 1 முகூர்த்தம் தான், 1/2 முகூர்த்தம் தான் இருக்குது. அப்போது இந்த சமயத்தில் அந்த முகூர்த்தத்துக்குள்ளே, அந்த பாரணம் பண்ணுற முகூர்த்தத்துக்குள்ளே பாரணம் பண்ணால் தான் விரதமானது பரிபூர்ணமாக பகவதாராதனை விடக்கூடாது இல்லையா. பகவான் அப்படி பக்தியோடு பூஜித்து அந்த விரதத்தை கரெக்டாக பாரணம் பண்ணி முடிக்கணும். அப்படி முடிக்கலைன்னா அப்போ ஏகாதசி விரதம் இருந்து பிரயோஜனம் இல்லையே, 1 வருஷமாக கடைப்பிடிச்சி பிரயோஜனம் இல்லாமல் போயிடுமே. அதனால் என்ன பண்ணுறாரு, அந்த பாரண டைமத்தில் கரெக்டாக பாரணம் பண்ணிடணும். அது கடந்து பாரணம் பண்ணால் என்ன பலன் சொல்ல பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணுறது யோசித்தார்.
ஆஹா இவர் வரத்துக்கு லேட் ஆகுது, துர்வாச மகரிஷி அனுஷ்டானம்லாம் முடிச்சுட்டு வரத்துக்கு லேட் ஆகுது. உடனே அங்கே இருக்கிற வசிஷ்டர் போன்ற தன்னுடைய குருமார்களை பார்த்து கேட்டார் என்ன பண்ணலான்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, பிராமணா அதிக்கிரமே தோஷோ துவாதர்ஷ்யாம் யத் அபாரணே யத்கிருத்வா சாதுமே பூயாத் அதர்மோ வா நமான் ஸ்பிருஷேத்து. என்னை அதர்மம் தொடாதபடி நான் என்ன செய்யலாம்? ஒன்றும் பாரணம் பண்ணனா துவாதசி விரதம் சரியாக அனுஷ்டானம் பண்ண பலன் கிடைக்காது. அதே சமயத்தில் பிராமணரை அவமதிக்கக்கூடாது இல்லையா? அது பெரிய அபச்சாரம். பிராமணர்கள் தெய்வத்துக்கு சமானம். அப்படிப்பட்ட பிரம்மனிஷ்டராகிய துர்வாச மகரிஷியை அவமதிக்கக்கூடாது. ரெண்டுமே தர்ம சங்கடமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சாராம். சிந்தையாமாச தர்மஜோ தஜேஸ்தத் தர்ம சங்கடே. அந்த தர்ம சங்கடத்தில் யோசித்தார். அப்போ மகான்களை கேட்டார், வசிஷ்டர் போன்ற ரிஷிகளை கேட்டார். கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, பிராமணர்களையும் அப்படிப்பட்ட துர்வாசருடைய விருந்துகளுக்கு அழைச்சிட்டு அவரையும் ஏமாற்றக்கூடாது, அவரையும் அவமதிக்கக்கூடாது, அது தோஷமாயிடும். அதே சமயத்தில் துவாதசி அன்னைக்கு கரெக்டாக ஏகாதசி முடிஞ்சு 12ஆவது நாள் கரெக்டாக பாரணம் பண்ணணும். அதுக்கும் பங்கம் ஏற்படக்கூடாது. என்ன வழி அப்படின்ட்டு கேட்ட உடனே அப்போ அந்த மகான்கள்லாம் சொன்னாங்க, அம்பசா கேவலேனாத கரிஷ்ய விரதபாரணம் பிராகுர் அபக்ஷணம் விப்ரா சசிதம் நாசிதம் சதத்து ஹி அசிதம் ஞாசிதம் சதத். வெறும் தண்ணீர் மட்டும் சாப்பிட்டு தான் ஆகும், சாப்பிடாத தான் ஆகணும். அதனால் தண்ணீர் குடிக்கலாம். அப்போ பாரணம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் துர்வாசனை விட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்காது இல்லையா? பிராமணனுக்கு அபச்சாரம் பண்ண மாதிரியே இருக்காது அப்படின்னு ரிஷிகள்லாம் மகான்கள்லாம் சொன்னதுனால்தான் அவர் சாப்பிட்டார். இல்லாட்டி சாப்பிட்டுட மாட்டார், அந்த தண்ணீர் கூட குடிச்சிட மாட்டார். ஏதோ அந்த விரதத்துக்கு மரியாதை கொடுத்து, பகவானுக்கும் மரியாதை கொடுக்கணும், மகான்களுக்கும் மரியாதை கொடுக்கணும். அதனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த ஒரு டீஸ்பூன் ஜலம் தான், அது தொண்டை கூட நனைஞ்சிருக்காது, அதை எடுத்து அப்படி பருகிட்டார், அப்படி உறிஞ்சிட்டார் அந்த தீர்த்தத்தை. உடனே ஞான திருஷ்டியில் பார்த்துட்டார். அதுக்கு தான் வெயிட் பண்ணியிருந்தார் துர்வாசர். அப்போ வந்துட்டார், உடனே பிரத்யட்சமாகிட்டார். அங்கே என்னம்மா என்னை விட்டு நீ சாப்பிடலாம், நான் வடை பாயசத்தோட சாப்பாடாக போட்டு சாப்பிட்டேன் அம்பரீஷன். அந்த கொஞ்சம் 1 டீஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் தண்ணி கூட இருக்காது போகிறது. அந்த தீர்த்தத்தை அப்படி பாரணம் பண்ணான். அதுதான் அதுக்குள்ளே வந்ததே பார்த்து கோபம் துர்வாச மகரிஷிக்கு. அப்படி வந்துட்டார். துர்வாசா யமுனாகுலாத் ததா அவசியக ஆகதः ராஜ்ஞாபி அபிநந்திதஸ்தஸ்ய பூபதே சேஷ்டிதம் தியாக. ஞான திருஷ்டியில் பார்த்துட்டார். ஆஹா அந்த தண்ணீரை பானம் பண்ணிட்டானா, என்னை விட்டு அவன் சாப்பிட்டானா அப்படின்ட்டு கோவம் வந்துச்சு. மன்யுனா பிரச்சலத்காத்ரோ முருகடி குடிலாரணா. என்னடாப்பா என்னப்பா இவ்வளோ கோவம் உனக்கு? என்னை விட்டு நீ சாப்பிட்டேப்பா நீ அப்படின்ட்டு, என்னடா இப்படி பண்ணிட்டே நீ அப்படின்ட்டு வந்து திட்டிருந்தா கூட பரவாயில்ல, அம்பரீஷன் கம்முனுக்கு கேட்டுருப்பான். ஆனால் அந்த கோபமானது உடம்பையே ஆட்டம் காண வச்சு தான் புருவத்தை நெரிச்சுட்டாராம். அப்படி கோபம் உண்டாயிடுச்சான் துர்வாச மகரிஷி. அவசரம். துர்வாசா யமுனாகுலாத் ததா அவசியகம் ஆகதः ராஜ்ஞா அபிநந்திதஸ்தஸ்ய பூபதே சேஷ்டிதம் தியா மன்யுனா பிரச்சலத்காத்ரோ மிருகடி குடிலானனः புபிக்ஷிதஸ்ச சுதராம் ததா அஞ்சலிம் அபாஷத. அப்போ அவர் கோபத்தோடு வந்திருக்கிறத பார்த்து கைகூப்பி நமஸ்காரம் பண்ணி, சுவாமி வாருங்கள் அப்படின்னு வரவேற்கிறான் யார்? அம்பரீஷன். அப்போது பார்த்து, அஹோ அஸ்ய நிருசம்சஸ்ய ஸ்ரீயன்மத்தஸ்ய பஷ்யதா. ஆஹா பணத்திமிரு பற்றி அந்த ராஜாவுக்கு எல்லாரும் பாருங்கள் அப்படின்னு சபையில் எல்லாரும் எதிர்க்கும் அம்பரீஷனை நிந்திக்கிறார். அதான் பக்தரை நிந்திக்கூடாது, ஆனால் சபையில் எல்லாரும் எதுக்கும் அவமானப்படுத்துன்னு நிந்திக்கிறார் யார்? துர்வாச மகரிஷி. அஹோ அஸ்ய நிருசம்சஸ்ய மனுஷர்களுக்கு கீழ்த்தரமானவன் ஆகியவன் ஸ்ரீயன்மத்தஸ்ய பணத்திமுறை பார்த்தீங்களா? ஸ்ரீயன்மத்தஸ்ய பஷ்யத தர்ம வியதிக்கிரமம் விஷ்ணு அபக்தஸ்ய ஈசமானினஹா. தர்மத்தை மீறிட்டான். அதே சமயத்தில் இவன்லாம் கிருஷ்ண பக்தன்னு வேஷம் போடுறான். அதே சமயத்தில் தானே பெரிய ஈஸ்வரன் நினச்சின்னு ஒரு திமிரு, சக்கரவர்த்தி என்னென்ன பண்ண முடியுன்ற திமிரில் இப்படி பிராமணர்களாகிய எங்களை அவமதிக்கிறான் பத்தியா அப்படின்னு சொல்கிறார் அவர். யார்? துர்வாச மகரிஷி. யோ மாம் அதிதிம் ஆயாதாம்
ஆதித்யேன நிமந்திரியச்ச, என்னை அதிதியாக அங்கீகரித்து வரவழைச்சிட்டு எனக்கு ஆதித்யம் பண்ணாமல் அவன் என்னை விட்டு சாப்பிட்டானே அப்படின்னு கோபம் அவருக்கு. அதக்வா புக்தவாம்ஸ்தஸ்ய சத்தியஸ்தே தர்ஷயே பலம், என்னை அவமதிச்சிட்டல, என்னை வரவழைச்சி எனக்கு இப்போ விருந்து படைக்கணும்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டு நீ மட்டுமே சாப்பிட்டல, என்ன சாப்பிட்ட, வடை பாயசம் சாப்பிட்ட, சும்மா ஒரு அரை டீஸ்பூன் ஜலம் அப்படி வாயில் தொண்டை கூட நினைஞ்சிருக்காது, அந்த தண்ணியை சாப்பிட்டாராம். அதுக்கு வந்துடுச்சு கோபம் துர்வாசருக்கு. அதுக்கான சத்தியஸ்தே தர்ஷய பலன்னு அதுக்கான பலன் நீ அனுபவிக்க போகிறப்பார். இப்போ நான் கண் கூட நான் காட்டுறேன் பார் என் கோபத்தை அப்படின்னு அவர் பூதத்தை உண்டு பண்ண ஆரம்பிச்சிட்டார். உடனே தயாச நிர்மமே தஸ்மை கிருத்தியம் கால அனலோபமம் ஏவம் பிரமாண உத்கிருத்திய ஜடாம் ரோஷ விதிவித, அவர் தலையிலேருந்து ஒரு ஜடையை பிடிச்சி போட்டாராம். அதில் ஒரு பிசாசம் உண்டாயிடுச்சு. அது வாயில் நெருப்பை கக்கிண்டு ஒரு கத்தியை சுழட்டிண்டு அப்படி வருது. அப்படி தாம் ஆபதந்திம் ஜலதிம் அசிம் ஹஸ்தாம் பதா புவம், பூமி நடுங்க செய்து கொண்டு அப்படி வேபயந்தும் சமத்விக்ஷ இன்னும் சசால பதான்றப்ப, அதான் பக்தருடைய தைரியம் பா. அது பூமியை நடுங்க செய்து கொண்டு அந்த பிசாசை அப்படி வாயில் நெருப்பை கக்கிண்டு கத்தியை சுழட்டி கொண்டு இவன்னு வெட்டத்துக்கு வருது. அந்த துர்வாசர் பிச்சு போட்ட அந்த ஜடை முடியிலிருந்து அந்த பிசாசு உண்டு பண்ணார். அந்த பிசாசு கத்தியை சுழட்டிட்டு வாயில் நெருப்பு கக்கிண்டு வருது. பயங்கரமாக பூமியை நடுங்கிற மாதிரி அவ்வளோ பெரிய பிசாசு ஓடியாருது. ஆனால் அம்பரீஷன் சச்சால பதான்ருபா, அந்த காலை அடுத்த ஸ்டெப்பு கூட பயந்து ஓட்டம் ஓடலான்னா ஓடலையா அப்படியே நின்ட்டாராம். அப்படி தான் அந்த மகாத்மாவுக்கு நான் அபச்சாரம் பண்ணால் அந்த பூதம் என்னை பொசிக்கிட்டு போட்டோமே அப்படின்னு இருந்துட்டாராம். அப்படியே நின்ட்டாராம், கொஞ்சம் கூட பயப்படல. நான் நாராயணா 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 பகவான் நாமா சொல்லிட்டு அப்படியே நின்ட்டார். அவ்வளோதான். சபை மனகிருஷ்ண பதம், எப்பொழுதும் கிருஷ்ண தியானத்திலேயே இருந்ததுனால அவர் எதுக்கும் பக்தர்கள் எதுக்கும் சமயத்தில் அவங்களுக்கு ஞானம் உண்டாயிடும். பகவான் தைரியத்தை கொடுத்துருவான், நான் பார்த்துறேன் போ, என்ன நடக்கட்டும் அப்படின்னு. வேபயந்தின் சமத்விக்ஷிய என்ன சச்சால பதான்ருபா, கொஞ்சம் கூட அசையலையாம். ஆனால் அதே சமயத்தில் அந்த பூதத்தை கூட சண்டை போடலாம்ல, சத்திரியன் தானே, சண்டை போடலாம்ல, இல்லை சக்கராயுதம் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காரு பகவான். அது சுதர்சனமே வா இந்த பூதத்தை எரிச்சு இப்போ சாம்பலாக கூப்பிடலாம்ல, எந்த பாதுகாப்பையும் விரும்பலை. தானும் சண்டை போடலை, துர்வாசரை எதிர்க்கலை, திருப்பி சாபம் கொடுக்கல, எதுவும் பண்ணல. பகவானே தரிசனம் பண்ணார். இவருக்கு சக்திகள் இல்லாமல் போயிருக்கும், எதாவது பண்ணலாமா, பிரதி பண்ண மாட்டாங்க. சத்திரியனாக இருந்தால் கூட பாகவதர்களாக இருக்கிறவங்க பதிலுக்கு பதில் செய்ய மாட்டாங்க. இன்னும் சச்சாலா பதான்ருப, அந்த கால் வச்ச இடத்துலேருந்து மாற்றலையும், அப்படியே நின்ன மேனிக்கு அப்படியே நின்ட்டாராம். அப்படியே ஆசைப்பட்டு அப்படியே இருக்கிறார். அப்போது பிராக்திஷ்டம் பிருத்தியரக்ஷாயாம் புருஷேன மகாத்மனாம் ததாக கிருத்தியாம் தாம் சக்கரம் கிருத்தாஹிம் இவ பாவகாம். ஆஹா, காட்டு தீயினால் எரிக்கப்பட்ட பாம்பு போல. உடனே சுதர்சனம் பார்த்தது, பயங்கரமான கோபம் வந்துடுச்சு சுதர்சனருக்கு. என்ன பண்ணுறார், நெருப்பை கக்கிண்டு அப்படியே போரிகளில் சக்கரம் சுழண்டு வருது, அப்படியே ஜொலிச்சுட்டு வருது. நேராக முதல்ல போய் அந்த பூதத்தை பொசிக்கிடுச்சு. பூதத்தை எரித்து சாம்பலாக்கிட்டு அடுத்தது துர்வாசரை துரத்துது. என் பக்த வத்சலன்றது தான் பக்த சம்ரக்ஷணம். அதுக்கு தானே பகவான் கொடுத்துருக்காரு. பிராக்திஷ்டம் முன்னாடி கொடுத்துருக்காரு பகவான். பிரத்யக்ஷ ரக்ஷாயாம், தன் பக்தனை ரட்சிக்கிறதுக்குன்னே கொடுத்துருக்காரு இல்லையா. புருஷேன மகாத்மனா பகவானால் கொடுக்கப்பட்டதாச்சு அம்பரீஷனுக்கு. அதை பார்த்து சும்மா இருக்குமா? ஏன்னா ராஜா தான் இல்லையே, எனக்கு தண்டனை கிடைக்குன்னா அப்படி தான் தண்டனை அனுபவிச்சுட்டு போகிறான் அப்படின்னு இருந்தார். சரணாகதி பாவத்தில் இருக்கார் அம்பரீஷன். சரணாகதி ரக்ஷனாச்சு பகவான், விடமாட்டார். அப்படி ஒன்று அழிய விடமாட்டார் அந்த போதத்தினால, பிசாசினால. பில்லி சூனியம் அது, அதெல்லாம் பக்தர்கள் கிட்ட ஒன்று இருக்காது எந்த பில்லி சூனியமும். புரியுதா? பகவானுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய கோவிந்த புஜகுப்தாய, பகவான் சம்ரக்ஷணத்தில் இருக்கிறவங்கள ஒருத்தரும் தேட முடியாது. பகவான் அப்படி பாதுகாக்கிறான். அதனால் தன்னை காப்பாற்றிக்கணுன்ற எண்ணம் கூட அம்பரீஷனுக்கு இல்லை. என்னை காப்பாற்றணும்னு நான் ஏன் கவலை பண்ணணும்? எந்த கவலை எனக்கு லாபம் இல்லையே. என்னை காப்பாற்றினா பகவானுக்கு லாபம். புரியுதா? இல்லாட்டி அவருக்கு தான் பழி சொல்லு அப்படின்னு சரணாகதி பாவத்தில் இருப்பாங்க மகான்கள்லாம்.
சத்ரியனாக இருந்தும் எதிர்க்கலை, சண்டை போடலை, அப்படியே நின்ட்டார். பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக சுதர்சன கரகரன்னு வந்து அந்த பூதத்தை பெசுக்கி துர்வாசரை துரத்தி விடுகிறது. தத் அபித்ரவத்து உத்விக்ஷியம் ஸ்வப்பிரயாசம் ச நிஷ்பலம் துர்வாசா துத்ருவே பீதோ திக்ஷு பிராண பரீப்சையா. தன் உயிரை இவர் பாருங்கள், பூதத்தை விட்டார். ஆனால் பூதத்தை வந்த பிறகு கூட இவர் இடத்த விட்டு அசையலை. அந்த பூதம் பொசுனா தைரியமாக நின்னார். ஆனால் சக்கராயுதம் வந்து பூதத்தை பொசுக்கிட்டு தன்னை துரத்தத்தை தெரிஞ்ச உடனே எடுத்தார் ஓட்டம் துர்வாச மகரிஷி. ஒரே ஓட்டம் ஓடுறார். துர்வாசா துத்ருவே பீதோ, பயத்தினால ஓடுறாராம். திக்ஷு எல்லா 10 திக்குகளையும் ஓடுறாராம். எதுக்காகனா பிராண பரீப்சையா, உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு ஓடுறாராம். எப்படியாப்பட்ட தபஸ்வி யோகி இருக்கட்டும், அப்படியேப்பட்ட மகா ஞானியாச்சே துர்வாச மகரிஷி இருக்கட்டும், சமயத்தில் அவருக்கு பயம் உண்டாயிடுச்சு. ஆனால் இவரை வேணால் குடும்பம் இருக்குது, குழந்தை குட்டி இருக்குது, ராஜ்யத்தை ஆள்ற பெரிய சக்கரவர்த்தி, விதவிதமான சாப்பாடு சாப்பிட்றாரு, எல்லாம் கரெக்டு. ஆனால் சமயத்தில் பகவான் ஞானத்தை கொடுத்துட்டார், தைரியம் கொடுத்துட்டார். யார்? அம்பரீஷனுக்கு. எல்லா ஞானமும் இருக்குது, எல்லா தபஸ் இருக்குது, வித்தியை இருக்குது. சமயத்தில் கோபம் வந்துடுச்சு அவருக்கு. கோபம் வந்தது மட்டும் இல்லாமல் பயந்து ஓடுறார் துர்வாச மகர்ஷி. தன்னை தன் உயிர் மேலே ஆசை வந்துடுச்சான். அப்படிப்பட்ட தபஸ்வாச்ச தபோ வித்யாச்ச விப்ராணாம் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு பகவானே சொல்கிறார். அப்படிப்பட்ட வித்தை ஆத்ம ஞானம் படைத்தவர், அப்படியேப்பட்ட தபஸ்வி, அஷ்டமா சித்திகள் கைவர பெற்றவர். அப்படியேப்பட்ட துர்வாசர் பயந்து ஓடினார். அப்போ அவ்வளோ சித்திகள், அவ்வளோ வித்தைகள்லாம் என்ன ஆச்சுன்னா எதுக்கும் பயன்படலை. சமயத்தில் கைவிட்டுச்சு. சமயத்தில் அது பயன்படாமல் போயிடுச்சு பகவான். ஆனால் பக்தியில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இவர் அஷ்டமா சித்திகள்லாம் வந்ததோ வரலையோ தெரில. இவர் வைகுண்டத்தெல்லாம் போக முடியாது தெரில. இவர் இல்லறவாசி அம்பரீஷன். ஆனால் சமயத்தில் அவருக்கு ஞானத்தை பகவான் கொடுத்து காப்பாற்றிட்டான். அகம் சமுத்தத்தா தேஷாம் அகம் சமர்த்தத்தா மிருத்யு சம்சார சாகரத்தா. அவங்க மரணம் நெருங்காதபடி நான் காப்பாற்றி விடுகிறேன். சமயத்தில் ததாமே புத்தி யோகம், அவர்களுக்கு ஞானத்தை நான் கொடுக்குறேன். அப்படி பகவான் ரட்சிக்கின்றான். அதனால் சொல்கிறார், எங்கெங்கோ ஓடுறார். துர்வாசா துத்ருவே பீதோ திக்ஷு பிராண பரீப்சையாம் தம் அன்பதாவத்து பகவத் ரதாங்கம் தாவக்னே உத்போதசிகோ யதாஹிம் ததானுசக்தம் முனிர் ஈக்ஷமானோ குஹாம் விபிக்ஷு பிரசசார மேரு மலையில் போய் வழிஞ்சாராம், குகைகளில் போய் வழிஞ்சாராம், மலைகள் புதர்களில் போய் வழிகிறார், திக்குகளில் சமுத்திரத்துக்கு அடியில் உட்கார்றாரு. அங்கேயும் சக்கரம் துரத்திட்டு வருது. அப்படிப்பட்ட தேவர்கள், ரிஷிகள், யக்ஷர்கள் எல்லா இடத்துலையும் போய் வழிகிறார் துர்வாசர். எங்கேயுமே அடைக்கலம் கிடைக்கல. பிரம்மதேவர் இடத்துல போகிறார், அங்கேயும் அடைக்கலம் கிடைக்கல. கட்சியில் சிவபெருமானத்தில் போகிறார். அப்பா அந்த கால சக்கரத்தை எதிர்த்துக்கு சக்தி எனக்கு கிடையாதுப்பா அப்படின்றார் சிவபெருமானம். ஆனால் ஒரு உபாயம் சொல்கிற விஷ்ணு, அந்த சக்கரம் யாருதுன்னு விஷ்ணு. அப்போ விஷ்ணுவை போய் சரணம் அப்படின்னு உபாயம் சொல்கிறார் சிவபெருமான். அப்புறம் விஷ்ணு இடத்துல போகிறார், பகவான் இடத்துல. அங்கே போய் துர்வாசர் அப்படியே கதறாரு. அங்கே பகவான் வந்து அங்கே போய் அச்சுதா அனந்தா கதறாரு. அங்கே யார்? துர்வாச மகரிஷி. ஆக அச்சுதா அனந்தா சதீப்சுத பிரபோ ஹிருதாகசம் மாவ ஹே விஸ்வபாவனா அச்சுதா அனந்தா அப்படின்னு சொல்லிட்டு பிரபோ கிருஷ்ணா விஸ்வபாவனா அப்படின்லாம் அழைக்கிறாராம். பகவான் நாமா சொன்னதுனால தான் எழுந்தாராம். இவர் என்னென்ன பண்ணிட்டு வந்திருக்காரு, பூதத்தெல்லாம் ஏவிட்டு வந்திருக்காரு, அவரே சபையில் எல்லாத்துலையும் நிந்திச்சிருக்காரு. எல்லாம் தெரியாதா கிருஷ்ணருக்கு, பகவானுக்கு, நாராயணனுக்கு, வைகுண்டவாசிக்கு தெரிஞ்சிருந்தே என்ன பண்ணுறார், அதனால் கம்முன்னு இருந்தார் பேசாமல். ஆனால் இவர் கடைசியில் என்ன பண்ணுறார், இவர் கடைசியில் இங்கே தான் வந்தாகணுன்னு பகவானுக்கு தெரியாதா? எங்கே வேணால் சுற்றிக்கோ, ஆனால் சுத்தசனம் விடாது, அதர்மமாக யாரையும் துரத்தாது, பக்தர்களுக்கு அபச்சாரம் பண்ணால் என் சுத்தசனம் விடாது. அப்போ சமுத்திரத்தில் போய் ஒளிராது. உரகர்கள், கிண்ணர்கள், உரகர்கள், கந்தர்வர்கள், யாரோ தேவர்கள், யக்ஷர்கள், எல்லா இடத்துலையும் போகிறார். எங்கேயுமே அடைக்கலம் கிடைக்கல. அது பிரம்மதேவர்கள் வரார், அவரும் கைவிட்டார். சிவபெருமான் வந்தார், அவரால் முடியாதுன்ட்டார். விஷ்ணு காமிச்சு கொடுத்துட்டாரு, விஷ்ணு கை காட்டி விட்டார். விஷ்ணு இடத்துல இப்போ வரார், அச்சுதானந்தான் கோவிந்தான். அப்போ பகவான் நாமா சொல்லிட்டு பகவான் நாமா சொல்லதுனால தான் கொஞ்சம் முகம் கொடுத்து பேசினாராம் விஷ்ணு. இல்லாட்டி பேசியே இருக்க மாட்டாராம். பாகவதாபச்சாரம் பண்ணிட்டு நீங்கள் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியே பார்த்துருக்க மாட்டார். சரி, பகவான் நாமா சொல்லியிருக்காரு, அச்சுதா அனந்தா கோவிந்தான். அதனால் விஸ்வபாவனா ஆஹா துர்வாசரே வாருங்கள், நீங்கள் எப்படிப்பட்ட தபஸ்வி யோகிகள், நீங்கள் என்னோட நாம சங்கீர்த்தனம் பண்ணுறீங்க. நீங்கள் எப்போ பக்தியில் ஜாயின் பண்ணீங்க நீங்கள்
அப்படின்னு ஆச்சரியப்படுறார் பெருமாள். ஒன்றும் இல்லை, அம்பரீஷன் வீட்டுக்கு போனேன். ஓ, அம்பரீஷன் வீட்டுக்கு போனியா? என்னை அம்பரீஷங்களை பார்த்தவங்களுக்கெல்லாம் வாயில் நாமா வந்துடுமே, பகவான் நாமா வந்துடுமே. அதான் நீங்கள் அச்சுதான் ஆனந்தா அழகாக நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு முகம் கொடுத்து பேசினாராம் பகவான். அப்படின்னா சரி, எங்கே வந்தீங்க, என்ன விஷயம், பிராமணர்கள் வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை, சக்கராயுதம் துரத்துது. சக்கராயுதம் துரத்து தான். ஏன் உங்களுக்கு ஏன் துரத்துது சக்கராயுதம் அப்படின்ல. ஒன்றும் இல்லை, ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன நடந்தது? அம்பரீஷன் வீட்டுக்கு போனேன். சரி, எப்போ போனீங்க? அம்பரீஷன் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிருந்தேன். ஆமாம். எப்போ போனீங்க? தசமிக்கே போயிட்டீங்களான்னு. இல்லை. ஏகாதசிக்கு போனீங்களா? இல்லைண்ணா துவாதசிக்கு. எப்போ அப்படின்னா? பாரணம் பண்ணும்போது சாப்பிடும்போது போனேன் அப்படின்றாரு. சாப்பிடும்போது போனீங்களா? சரி, பரவாயில்ல. ஏன்னா அதனால் என்ன ஆச்சுன்னா கோபிச்சுட்டேன். சரி, அதெல்லாம் கோபிச்சுன்னு என்ன, இப்போது பரவாயில்ல, உரிமையோடு கோபிச்சுன்னு நினச்சிக்க போகிறேன். இதெல்லாம் இருக்குது. கோபிச்சுட்டு என்ன பண்ணேன், பிசாசையை விட்டேன். பண்ணலாமா? நீங்கள் சாதுக்கள், நீங்களாம் மகாத்மாக்கள், நீங்கள் வழிகாட்டியாக இருக்க வேண்டிய நீங்களே இப்படி பண்ணலாமா? சாப்பிட போன இடத்துல போய் பிசாசெல்லாம் விடலாமா? சரி, இப்போ எங்கே வந்தீங்கன்னா அந்த சக்கராயுதம் வந்து, அப்போ நானே நினச்சேன், இந்த சக்கராயுதம் ஏன் துர்வாசரை துரத்துது, எந்த அம்பரீஷங்கள் இந்த சக்கராயுதம் ஏன் துரத்துது, யாரை துரத்துதுன்னு நினச்சேன். ஏதோ ஒரு அசத்து ஏதோ அபச்சாரம் பண்ணிடுச்சு அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா நீங்கள் வந்து நிற்கிறீங்க. நீங்கள் எப்படியாப்பட்ட மகாத்மாக்கள், நீங்கள் போய் தப்பு பண்ணலாமா அப்படின்ட்டு பகவான் பார்த்து சொல்கிறார். நீங்கள் இப்போ எங்கே வந்தீங்க? இல்லை, அந்த சக்கராயுதத்தை நீங்கள் தான் நிவர்த்தி பண்ணணும். நீ என்ன நினச்சிருக்க? நான் தெய்வம் நினச்சிருக்கியா? நான் தெய்வம் இல்லை, அம்பரீஷன் தான் எனக்கு தெய்வம். நான் அவனுடைய பக்தன். நான் அகம் பக்த பராதீனம் அஸ்வதந்திரா. எனக்கு சுதந்திரம் கிடையாதுப்பா சக்கராயத்தில் எனக்கு அதிகாரமே கிடையாது. எப்போ சக்கராயுதம் எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போச்சு, அம்பரீஷன் கைக்கு போயாச்சு. அது எப்போ நான் அம்பரீஷன் இது இனிமேல்ட்டு அந்த ஆயுதம் வந்து அம்பரீஷனுடையது. அவன் காலை போய் பிடி, அப்போ தான் உனக்கு மோட்சனம். அந்த அம்பரீஷனுடைய இது சுதர்சனம் வந்து இப்போ நான் சொன்னால் கூட கேட்காது. ஏன்னா நான் அம்பரீஷனை கொடுத்துட்டேன் அந்த சுதர்சன அஸ்திரத்தை. அவன் கண்ட்ரோலில் இருக்குது இந்த சுதர்சனம். அவன் சொன்னான்னா அந்த சுதர்சனம் நிவர்த்தி ஆகும், வேறு வழி கிடையாது அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய லெக்சர் எடுக்கிறார் பகவான். அது என்ன சொல்கிறான் பார்க்கலாம், அது நல்லாயிருக்கும். அது ஸ்ரீ பகவான் வாச்ச அகம் பக்த பராதீனோ அஸ்வதந்திர யுவத்விஜம் சாதுபிர் கிரஸ்த ஹிருதயோ பக்திர் பக்த ஜனப்பிரியா. என்ன ஸ்லோகங்கள் இதெல்லாம்ப்பா, அருமையான மந்திரங்கள். பக்திர் பக்த ஜனப்பிரியா. பக்த ஜனங்கள் எனக்கு பிரியமானவர்கள், பக்த ஜனங்களுக்கு நான் பிரியமானவன். அவர்கள் என் ஹிருதயத்தை முழுங்கிடுறாங்களாம். கிரஸ்த ஹிருதயா, என் ஹிருதயத்தை முழுங்கிடுறாங்களாம். ஏன்னா என் ஹிருதயம் முழுதும் அந்த கிருஷ்ண பக்தர்கள் என் பக்தர்களேன்னு அறிஞ்சிருக்கிறாங்களாம். மகாலட்சுமி கூட ஹிருதயத்தில் தான் வாசம் பண்ணுறான். ஆனால் நினைவெல்லாம் கிருஷ்ணன் பகவான் பக்தர்களுக்கு தான் நினைவு தான். மகாலட்சுமியும் உடலால் வாசம் பண்ணுறான், மனசால் வாசம் பண்ணுறது யாருன்னா பக்தர்கள் தான். எல்லாரும் ஹிருதயத்துக்குள்ளே நான் வாசம் பண்ணுறேன், என் ஹிருதயத்துக்குள்ளே பக்தர்கள் வாசம் பண்ணுறாங்க. ஏன்னா என் ஹிருதயத்தை முழுங்கிட்டாங்களாம். சாது பேர் கிரஸ்த ஹிருதயா அப்படி இருக்காங்களாம். சரி, எப்பொழுதும் என் பக்தர்களை நான் விடமாட்டேன், பக்தர்கள் என்னை விடமாட்டேன். நாகம் ஆத்மானம் ஆசாசே மத் பக்தி சாதுபிர் வினா ஸ்ரீயம் சாத்தியந்திகம் பிரம்மன் ஏஷாம் கதிர் அகம் பராம். பக்தர்களே எனக்கு கதி, பக்தர்களுக்கு நான் தான் கதி. பணம் பொருள் கூட அவங்களுக்கு பெருசு இல்லை அப்படின்றார். சரி, அதுக்கப்புறம் சொல்கிறாரு, எந்த பக்தர்களுக்கு வந்து தாராகார புத்திராப்தான்னு பிராணான் வித்தமிகம் பரம ஹித்வாமாம் சரணம் யாதா கதம் தாம் தியக்துமுத்சகே. மனைவி, வீடு, புத்திரர்கள், இந்த பிரியத்துக்கு உகந்த சொத்து சுகங்கள் எல்லாமே, அப்போ உயிர், சொத்து, இவைகள்லாம் முக்கியமாக தோணாமல் அவைகள்லாம் தூக்கி போட்டுட்டு ஹித்வா மாம் சரணம் யாதகா, என்னையே சரணாகதி அடைந்தவர்களோ அவர்களை நான் எப்படி துறப்பேன்? அப்போ நான் உன்னை காப்பாற்றணுன்னா அப்போ நான் அம்பரீஷன் கைவிட்ட மாதிரி ஆகாதா? அப்போ நீ பூதத்தையே விடுவ, நீ எல்லாம் பண்ணுவ, அவர் உயிர் அப்படி தான் அவனை காப்பாற்றிட்டு அப்புறமா பூதத்தை எல்லாம் பண்ணுவேன். ஆனால் உனக்கு மட்டும் எந்த தண்டனை கிடைக்காம நான் உன்னை விட்டுட்டேன்னு சொன்னால் அப்போ அம்பரீஷனை கைவிட்டது ஆகாதா? யோசிச்சுப்பார்.
எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற ஸ்நேகத்தை ஒரு கணவன் மனைவி உறவு மாதிரி சஸ்திரியா சத்பதிரியதா, எங்களுக்குள்ள கூனி மாதிரி கலகம் வைக்கவா பார்க்குற, கையை தசரத்தை பிரித்த மாதிரி கூனி அது மாதிரி கலகம் வைக்கவா பார்க்குற, அது நடக்காது. புரியுதா? எனக்கு அம்பரீஷன் பிரியமானவன், அம்பரீஷன் எனக்கு பிரியமானவன், அவனுக்கு மனைவி குழந்தைகள் சொத்து சுகம் எல்லாமே நான் தான். எனக்கு அதே மாதிரி எனக்கு மகாலட்சுமி முக்கியமில்லை, இந்த வைகுண்டம் முக்கியமில்லை, என் பக்தனாகிய அம்பரீஷன் தான் எனக்கு வசதி. அப்படி இருக்கும்போது அவனை என்னமா தியக்தும், எப்படி தாம் தியக்தும் உற்சகே, அவனை எப்படி நான் துறப்பேன், அவனை எப்படி நான் விட்டு கொடுப்பேன் உங்களுக்காக அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார். மய நிர்பத்த ஹிருதயா சாதவா சமதர்ஷனாக வசிகுர்வந்தி மாம் பக்தியா சஸ்திரியா சத்பதிர்யதா. என்னிடத்துலையே மனசை பதிய வச்சு அவர்கள் சாதுக்களாகிய எல்லாரையும் உனக்கு என்ன ஏதாவது அபராதம் பண்ணானா அந்த அம்பரீஷன்? நீ எதுக்கு அவனுக்கு அபராதம் பண்ண? என்ன ஒரே அந்த தண்ணீர் தானே பாரணம் பண்ணான், நான் வடை பாயசோடு சாப்பிட்டான், உங்கள் வரகு தானே எதிர்பார்த்தான், உங்களுக்கே நியாயம் தெரியாதா? அந்த விரதத்துக்குள்ளே அந்த பாரணம் பண்ணணும்னு தெரியாதா? கோபத்தில் என்ன பண்ணுறதுனே யோசிக்காமல் தர்மம் அதர்மம் பார்க்காம நீங்கள் இப்படி பிசாசு ஏவிடலாமா? சொல்லும் பார்க்கலாம். சமதர்ஷனாக, ஆனால் அவன் கோவப்படாமல் எல்லாத்தையுமே பகவானுடைய செயலாக என்னுடைய செயலாக நினைத்து கொண்டு உங்களுக்கு அபராதம் பண்ணாமல் நீங்கள் பிசாசு ஏவிட்டால் கூட ஆனால் அதை பொறுத்து கொண்டு இருந்தானே, அதான் சமதிருஷ்டி. அப்படியேப்பட்ட சமதிருஷ்டின்றதுனால எல்லாத்துலேயும் பிரம்மத்தை பார்க்குறது, கிருஷ்ணனை பார்க்குறது, எல்லாம் பகவானுடைய செயலாக பார்க்குறது. அப்படியேப்பட்ட சாதவகா சமதர்ஷனாக, அப்படி சாதுவான அந்தங்களா இல்லை, பழி வாங்கலை பாருங்கள், பதில் அப்படியேப்பட்டவன் நான் எப்படி கைவிட முடியும்? அவன் ஏன்னா மைய நிர்பத்த ஹிருதயாக, என்னிடத்துல மனசு ஒருமுகப்படுத்திருந்தாலும் அவனுக்கு அவன் சாதுவாக இருக்கானான், எல்லாத்துலேயும் சமதிருஷ்டியோடையவனாக இருக்கிறானான். அப்படியேப்பட்டவனை நான் விட முடியாது அப்படின்றார். வசி குருவந்தி மாம் பக்தியா, இப்படிப்பட்ட நற்குணங்கள் படைத்தவன் அவன். அப்படிப்பட்ட பக்தியினால் என்னை வசப்படுத்தி விட்டான். எப்படின்னா, நல்ல பணிவிடைகளால் ஒரு கணவனை ஒரு பதிவிரதையானவள் எப்படி வசப்படுத்தி விடுவாளோ அது மாதிரி. அதனால் மத்சேவையா பிரதீதம் ச சாலோக்கியாதி சதுஷ்டயம் நேச்சந்தி சேவையா பூர்ணா குதோ அந்நியத்து காலவித்ருதம். அப்படி இருக்கும்போது அவர்கள் சாலோக்கியம் போன்ற 4 வித மோட்சத்தை கூட விரும்ப மாட்டாங்க. பக்தர்கள் பகவானுடைய சேவையை மட்டுமே செய்து கொண்டிருக்கிற பக்தர்கள் மோட்சத்தை கூட விரும்புறது இல்லையா. அப்படி இருக்கும்போது காலத்தினால் அழியக்கூடிய காலவித்ரா அந்நியத்து மற்ற சொத்து சுகங்களையும் அவங்க விரும்புவாங்க. எதுலேயும் ஆசையற்றவன் அம்பரீஷன், அது முதல் புரிஞ்சுங்க. அதனால் உங்களுக்கு க்ஷேமம் ஏற்படணும்னா ஒரே சொல்கிறேன், சாதுவ ஹிருதயம் மஹ்யம் சாதுனாம் ஹிருதயம் துவகம். நான் சாதுக்களுடைய ஹிருதயம் முழுதும் நான் அறிஞ்சிருக்கிறேன், என் ஹிருதயம் முழுதும் சாதுக்கள் தான் அறிஞ்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மதன்யத்து தேன ஜானந்தி நாகம் தேப்ய மனாகபிஹி, எனக்கு அவங்கள தவிர ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கு என்ன தவிர ஒன்றும் தெரியாது. அதனால் தபோ வித்யாச்ச விப்ராணாம் நிச்சயச கரே உபே த ஏவ துர்வினீதஸ்ய கல்பதே கத்துர் அந்யதாம். நீங்கள் தபஸ்வியாக இருக்கலாம், வித்தையாக அஷ்டமா சித்திகள் கைவரப்பட்டிருக்கலாம், சிறந்த ஞானியாக இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் எதுக்காகனா மோட்சத்துக்கு காரணமாக. வினயம் உள்ளவங்களுக்கு அது மோட்சத்துக்கு வழிவகுக்கிறது, அது தபசும் வித்தையும். ஆனால் வினயமற்றவங்களுக்கு அது அவர்களுக்கே விபரீத பலனை உண்டாக்கி விடுகிறது. அதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் போலும். இப்போ தெரிஞ்சிட்டிங்களா, புரியுதுங்களா? நீங்கள் தபஸ்வி வித்தை தான், அந்த வித்தையை துஷ்பிரயோகம் பண்ண பிசாசையை விட்டதுக்கு அந்த வித்தையை பயன்படுத்துறீங்களே, அந்த சித்திகளை அது உங்களுக்கே இப்போ பாருங்கள் கெடுதியை உண்டாக்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். இந்த ஏவ துர்வினீதஸ்ய, வினயமற்றவங்களுக்கு கல்பதே கர்த்தர் அந்யதா, அது நேரடியாக நேருக்கு மாறாக பலனை கொடுக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதனால் பிரம்மம்சத்துக்கு அச்சபத்திரம் உங்களுக்கு கண்டிப்பாக மங்களம் உண்டாகும். கண்டிப்பாக என் அம்பரீஷன் மன்னிச்சிடுவான். நீங்கள் அவன் காலை போய் படிங்க. பிரம்மம்சத்து பிரம்ம ரிஷியே பிராமணரே கச்ச, சீக்கிரமாக கிளம்புங்க. கச்ச பத்திரம் நாபாக தனையும் ட்ருவம், நாபாகனுடைய புத்திரனாகிய அம்பரீஷனை போய் ஷமாபய மகாபாகம் தத சாந்திர் பவிஷ்யதி, அவங்களும் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் இந்த அலைச்சலிருந்து இப்படி சீதந்தி ஜகத்திலேயே லோகலோகமாக அலையிறீங்க இல்லையா, அந்த கஷ்டத்தில் நீங்கள் விடுபட்டு சாந்தி மனசில் நிம்மதி கிடைக்கும்னா, மகான்கள் எந்த மகாத்மாக்கு அபச்சாரம் பண்ணமோ அந்த மகாத்மாக்கள் காலில் போய் விழுந்து அவர்களை சமபணம் கேட்டுண்டால் ஒழிய அந்த நிலையற்ற மனது அலைப்பாயும் மனதானது சாந்தி கிடைக்காது, சாந்தி அடையாது அப்படின்னு சொன்ன உடனே நேராக வந்தார் துர்வாச மகரிஷி. அம்பரீஷன் காலை பிடிச்சார்,
உடனே லஜ்ஜையினால், சுவாமி நீங்கள் போய் என் காலை பிடிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு லஜ்ஜையினால் வெட்கப்பட்டு ஒதுங்கினார் அம்பரீஷ மகாராஜா. தஸ்ய சோத்தியமனம் வீக்ஷ்ய பாதஸ்பர்ஷ விலஜ்ஜிதः அஸ்தாவித் தத் ஹரிரஸ்திரம் கிருபையா பீடிதோ புருஷம். அப்பா நீ என்னை மன்னிச்சுக்குவா அப்படின்னு சொல்லி துர்வாசர் காலை பிடிச்சாராம். உடனே வெக்கப்பட்டு ஒதுங்கினாராம் அம்பரீஷ மகாராஜா. சுவாமி நீங்கள் போய் என் காலில் விழுதா, என்ன பச்சார், நீங்கள் அப்படி பண்ணலாமா அப்படின்றார். அப்பா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல் இந்த சுதர்சனம் என்னை எரிக்கிறது, அப்படி நெருப்பத்தானால் பொசுக்கிறது என்னால் தாங்க முடியல, முதல்ல அந்த சுதர்சனத்தை சாந்தி பண்ணணுன்னே உடனே சுதர்சன ஸ்தோத்திரம் பண்ணுறார் அம்பரீஷ. துவம் அக்னிர் பகவான் சூரியஸ்தம் சோமோ ஜோதிஷோ பதிஹி துவம் ஆபஸ்தம் ஷிதிர் வியோம வாயுர் மாத்திரேந்திரியாணிச்ச. சுதர்சனமே, நீங்கள் தான் அக்னி, நீங்கள் தான் பகவான், நீங்கள் தான் சூரியன், நீங்கள் தான் சோமன், நீங்கள் தான் ஜோதிஷ, எல்லாமே அதாவது நட்சத்திரங்களுக்கெல்லாம் பதி, சோமனுக்கும் பதி, எல்லாத்துக்குமே பிரகாசத்தை உண்டாக்குறது உங்கள் கையிலேருந்து தான். அந்த பிரகாசம் சூரியனுக்கு சந்திரனுக்கு எல்லாருக்கும் உண்டாகுது. அப்படிப்பட்ட எல்லாத்துக்கும் ஜோதிஷாம் பதிஹி துவாம் ஆபஸ்தம். நீங்கள் தான் நீர், நீர் தான் நெருப்பு, நீர் தான் பூமி, நீ தான் வாயு, நீ தான் ஆகாசம், நீ தான் இந்திரியங்கள், நீங்கள் தான் பஞ்ச தன்மாத்திரைகள், எல்லாமே நீங்கள், எல்லா ஸ்வரூபமும் நீங்கள் தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்பரீஷன் சுதர்சன ஸ்தோத்திரம் பண்ணுறார். பண்ண உடனே அப்புறம் கடைசியில் அப்போ கூட அந்த சுதர்சனம் கோபத்தினால் ஜொலிக்கிறது, சாந்தி அடையில் சக்கராயுதம் சுழண்டு கொண்டே இருக்கிறது. அப்போ பார்த்தார், என்ன சொல்கிறாருன்னா, குலம்னோ விப்ரதெய்வம் சேர்த்து திஜோபவது விஜ்வரஹா. நாங்கள் பிராமணர்களை எங்கள் குலம் முழுவதும் பிராமணர்களை எங்கள் குலதெய்வமாக நாங்கள் வழிபடுவது நிச்சயமானால், சத்தியமானால் சக்கராயுதமே சுதர்சனமே நீங்கள் சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டார். அப்போ பிராமணர்களில் பக்தி பண்ண அந்த பக்தியுடைய புண்ணியத்தை பணைய வச்சு அந்த துர்வாசரை விடுவிக்கிறார். அப்போது எப்போ நீங்கள் இவ்வளோ ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் சாந்தி அடையலை அப்படின்னா, நாங்கள் பிராமணரில் எங்கள் குலம் முழுவதும் பிராமணரில் தெய்வமாக வணங்குறது சத்தியமானால் தயவுசெய்து நீங்கள் சாந்தி அடைங்கன்னு சொன்ன உடனே, சரி இந்த அளவுக்கு அம்பரீஷன் கேட்குறோம், அம்பரீஷனை காப்பாற்ற தான் நம்ம வந்தோம், அந்த அம்பரீஷனை இந்த அளவுக்கு சொல்லும்போது அந்த அம்பரீஷன் மனசு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே சுதர்சனம் சரி அப்படி ஆகட்டும்னு சொல்லி சாந்தி அடைஞ்சது. இது சம்ஸ்துவதோர் அக்னியோ விஷ்ணு சக்கரம் சுதர்சனம் அசாமியத்து சர்வதோ விப்ரம் பிரதகத்து ராஜயாஞ்சியா அந்த ராஜா யாசித்ததுனால சுதர்சனம் சாந்தி அடைந்தது. துர்வாசரும் அந்த சுதர்சன வெப்பத்திலிருந்து விடுபட்டார். விப்ரம் பிரதகத்து அசாமியத்து சர்வதோ விப்ரம் பிரதகத்து ராஜயன்ஷியா. ராஜானுடைய யாசகத்தினால் ராஜா கேட்டுக்கொண்டதுனால அந்த சக்கராயுத தாபத்திலிருந்து விடுபட்டார். அதுதான் உடனே பார்த்தார் துர்வாசர் அம்பரீஷனை புகழ ஆரம்பித்தார். அஹோ அனந்ததாசானம் துர்வாச வாச்ச அஹோ அனந்ததாசானம் மகத்வம் திருஷ்டமத்தியமே கதாகசோ அபியத் ராஜன்னு மங்களானி சமீஹசே. உனக்கு அபச்சாரம் பண்ண இடத்துக்கு கூட நீ உபச்சாரம் பண்ணியிருக்கியப்பா, அபச்சாரம் பண்ண இடத்துல கூட உபச்சாரம் பண்ணி எனக்காக என் உயிரை காப்பாற்றியிருக்கிறேப்பா. உன் உயிரை பறிக்கிறதுக்கு நான் போதத்தை விட்டேன், ஆனால் என் உயிரை காப்பாற்றுவதற்காக சுதர்சனத்தை சாந்தி பண்ணிட்டியப்பா என்று சொல்கிறார். நீ உன் புண்ணியத்தை பணைய வச்சு இந்த பிராமணரில் வழிபட்ட ஒரு புண்ணியம் இருக்குல்ல, அந்த புண்ணியத்தை பணைய வச்சு என்னை காப்பாற்றிட்டியே என்று புகழ்கிறார் துர்வாச மகரிஷி. இதுதான் அனந்ததாச பக்தருடைய பெருமையே தான். தனக்கு அபச்சாரம் பண்ணவங்களுக்கு கூட அந்த அபச்சாரத்தை மனசில் வச்சிக்காமல் அவர் உபச்சாரம் பண்ணுறது தான் அனந்ததாசருடைய பெருமை என்று அது அஹோன்ற பதம் ஆச்சரியத்தை குறிக்குது. அப்படி துர்வாசர் ஆச்சரியப்படுறாராம். அஹோ அனந்ததாசானம் மகத்துவம், அவருடைய மகத்துவம் இப்போ தான் நான் திருஷ்டமத்தியமே கண்ணுகதிர பார்க்குறேனே அவருடைய மகிமைகளை. திருஷ்டமத்தியமே கிருதாகசோ அபியத்து ராஜன்னு அவருடைய அபச்சாரம் பண்ண பாவத்தை செய்து என்னிடத்துல கூட மங்களானி சமீகசை எனக்கு நன்மையை விரும்புகின்றாயே என்று சொல்கிறார். துஷ்கர கோணு சாதுனாம் துஸ்தஜோபா மகாத்மனாம். மகான்களால் செய்ய முடியாத விஷயம் ஏதாவது உண்டா சாதுக்களுக்கு? பொறுத்து கொள்ள முடியாத சாதுக்களுக்கு ஏதாவது உண்டா? கிடையாது.
அதனால தான் பகவானே உன்னுடைய பெருமை. எய் சங்கிரகிதோ பகவான் சாத்வதாம் ரிஷபோ ஹரிஹி, சாதுக்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய பகவான் அப்படியேப்பட்ட பக்தர்களை அங்கீகரித்து அப்படினால தான் உன் பெருமையை வைகுண்டத்துக்கு போனீங்களா, பகவானை பார்த்தீங்களா, பகவான் உன் பெருமையை அப்படி பேசுகிறான்பா பகவான், அவ்வளோ பெருமை படைத்தவனா நீ, அவனுடைய உயிரான், அவனுடைய ஹிருதயமா, அப்படி பகவான் சொன்னானா அப்படின்ட்டு அம்பரீஷன் சந்தோஷப்படுற. பகவான் சொல்லியிருக்காம்பா நீ அப்படியேப்பட்ட பாகவதன் என்று. அதனால தான் உன்னை பக்தனாக பகவான் அப்படி உன்னை கிரகித்து கொண்டு எய் சங்கிரகிதோ பகவான் சாத்வதாம் ரிஷபோ ஹரிஹி, அப்படியேப்பட்ட உங்களையெல்லாம் தன்னுடைய குழந்தைகளாக பகவான் கிரகிச்சிருக்கிறானே, தன் பக்தர்களாக அங்கீகரித்திருக்கிறானே. அப்போது அப்படிப்பட்ட மகத்துவம் படைத்த பக்தர்கள் நீங்கள் என்று புகழ்கிறார் துர்வாச மகரிஷி. அது பிறகு சுவாமி இவர் போயிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு வருஷம் ஆகிப்போச்சு பூலோகத்தில். நீங்கள் கண்டு தயவுசெய்து நீங்கள் விருந்தோம்பல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். அதுக்கு பிறகு தான் துர்வாசருக்கு சாப்பாடு போட்டு ஒரு வருஷம் என்ன பண்ணாராம் அம்பரீஷன், வெறும் தண்ணி மட்டும் குடிச்சுட்டே இருந்தாராம், உயிரை வச்சுருந்து இருந்தாராம். யார் அம்பரீஷன் வெறும் தண்ணி மட்டும்தான் சாப்பிட்டான். ஒரு வருஷம் ஆகிப்போச்சு. ஏன்னா கொடுத்த வாக்கு கொடுத்தது தான் சூரிய வம்சத்து ராஜாக்கள் தான். துர்வாசருக்கு அதிதி உபச்சாரம் பண்ணிட்டு தான் தான் சாப்பிட்றதா அந்த சத்தியசந்தனாக இருந்தார் இல்லையா. அதனால தான் என்ன பண்ணார், பாரணம் பண்ணது பண்ணிட்டோம், தண்ணி அந்த தண்ணி மட்டுமே குடிச்சுருப்போம் ஒரு வருஷம் சொல்லிட்டு ஒரு வருஷம் தண்ணியே குடிச்சிருந்தார். துர்வாசர் வந்து அவர் சாப்பாடு போட்டு அதை உச்சிஷ்டம் தான். நான் இப்படி இருந்தாலும் அவர் கண்டிப்பாக இங்கே வந்து அவர் பகவான் வந்து ரட்சித்துடுவான். அவர் வந்து நம்மளை பரிசோதிக்கத்தான் அப்படி வந்திருக்கார். அவர் பெரிய மகாத்மா அப்படின்ற அந்த பெரிய மகாத்மா அப்படின்ற மரியாதை கொஞ்சம் கூட குறைக்காமல் அந்த மகாத்மாவுக்கு விருந்தோம்பல் பண்ணுறதுக்கு எதிர்பார்த்துன்னு இருந்தார் அம்பரீஷன். எப்படிப்பட்ட குணம் பாரு அம்பரீஷனுக்கு. அவர் வந்தவுடனே அவருக்கு சாமி நீங்கள் முதல் தயவுசெய்து நீங்கள் விருந்தோம்பல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவருக்கு சாப்பாடு போட்டு பிரசாதத்தை அர்ப்பணிச்சுட்டு அப்புறம் அவர் சாப்பிட்ட மிச்சத்தை உச்சிஷ்டத்தை அம்பரீஷன் சாப்பிட்டாராம். இப்போ தான் அவர் சாப்பாடே சாப்பிட்றார். அந்த அதிதி சத்காரத்தை அவ்வளோ சஸ்தியாக அவ்வளோ திருட நிஷ்டையோடு அனுஷ்டிக்கிறார் பற்றி அம்பரீஷ மகாராஜா. என்ன பெருமை அப்படி இருக்கும். அப்போ அவர் சந்தோஷம் அடைகிறார். பிரீதோ அஸ்மி அனுகிரகிதோ அஸ்மி தவ பாகவதஸ்யவை தர்ஷன ஸ்பர்ஷன ஆலாபே ஆதித்யேன ஆத்மவேதசா. ஆஹா, நான் உன்னிடத்தில் உன் விருந்தோம்பல்னால் நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சேன்பா. ஆஹா, உன்னுடைய தர்ஷனம் அப்படிப்பட்ட பரம பாகவதனாச்சு அம்பரீஷா, உன் தர்ஷனம் கிடச்சிது எனக்கு லாபம். துர்வாச மகரிஷியே நீங்கள் வந்தது எனக்கு லாபம்னு நினைக்கிறேன். இல்லை உன் தர்ஷனமும் உன்னுடைய ஸ்பர்ஷனம் உன்னை தொடர பாக்கியம் கிடச்சிருக்கு. உன்னுடைய ஆலாபனம் பண்ணுற உன் கூட பேசுகிற பாக்கியம், உன்னுடைய ஆதித்யத்தை ஏற்றுக்கொள்ள பாக்கியம் கிடச்சிருக்கு. அதனால் எனக்கு தான் பரமார்த்த லாபம் என்று துர்வாசர் புகழ்ந்து கொண்டு அவர் யதிஷ்டமாக அவர் பிரம்மலோகத்துக்கு அவர் பாட்டுக்கு சென்று விட்டார். அவருடைய புகழை பாடிக்கொண்டே சென்று விட்டாராம். கர்மாவதாதம் ஏதத்து தே காயந்தி ஸ்வஸ்திரிய முகவோ கீர்த்திம் பரமபுண்ணியம் ச கீர்த்தயிஷ்யதி பூரியம். கர்மாவதாதம் ஏதத்து காயந்தி ஸ்வஸ்திரியோ முகவோ. தேவரெல்லாம் பாடுகிறார்கள், அப்சர ஸ்திரீகள் எல்லாம் பாடுகிறார்கள். அப்படியேப்பட்ட பரிசுத்தமான இல்லையா யாருடைய அம்பரீஷுடைய புகழை, பரிசுத்தமான அம்பரீஷாவுடைய புகழை தேவலோகத்தில் ஸ்திரீகள்லாம் அடிக்கடிக்கு ஆனம் செய்கிறாங்களே. பரபுண்ணியமான கீர்த்தி இந்த பூமாதேவியும் கானம் செய்ய போகின்றாள். இனிமேல் உலகம் முழுவதும் உன்னுடைய புகழானது பறைசாற்றப்பட போகிறது இனிமேல் என்று இந்த கதையை பேச போகிறாங்க. நீ நம்ம பேசுகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். ஆகாச மார்க்கமாக அவர் என்ன பண்ணுறார், பிரம்மலோகத்தை அடைந்தாராம் துர்வாச மகரிஷி. அப்போ இதெல்லாம் பார்த்தார், நினச்சி பார்க்குறார். ஒரு வருஷம் சென்றுட்டது. அப்போ துர்வாசம் சாப்பிட்ட மிச்சத்தை தான் அவர் சாப்பிட்றார்.
அது என்ன ஸ்லோகம்? அது 24வது ஸ்லோகமா? அது சொல்கிறாரு, அவர் சாப்பிட்ட மிச்சத்தில் யார் சாப்பிட்றது? கதேச்ச துர்வாசசி. ஸோ அம்பரீஷம் என்னது? கதேச்ச துர்வாசசி ஸோ அம்பரீஷோ துஜோபயோகாதி பவித்திரம் ஆஹரத்து ரிஷேர் விமோக்ஷம் வியசனம் ச புத்தியா மேனே ஸ்வவீரியம் ச பரானுபாவம். அப்போ அம்பரீஷன் என்ன பண்ணார்? அவர் சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிட்டார். துர்வாச மகரிஷி போன பிறகு அம்பரீஷன் என்ன பண்ணார்? அந்த பிராமணருடைய போஜனத்தை அதுக்கும் அதிகம் பவித்திரமானது இல்லையா, மகாத்மா அவருடைய அந்தரங்கத்தை புரிஞ்சு வச்சுருக்காரு துர்வாச மகரிஷி. என்னென்னா அம்பரீஷன். ஆனால் துர்வாச மகரிஷி சாதாரணமாக வரமாட்டார். திடீர்னு வராருன்னா துர்வாசனம் நாரதரும் வந்தார்னா அந்த கதைக்கு ஒரு சோபை நல்லா பிரகாசிக்கும். ஏன்னா அவர்களால் தான் அந்த பக்தர்கள் பெருமைப்படுவாங்க. துர்வாசர் வர்றார், நாரதர் வர்றாருனாவே அந்த கதை நல்லா ஒரு காலகட்ட போதுன்னு அர்த்தம். அதே மாதிரி துர்வாசர் வந்தாருன்னா அந்த கதையில் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். அவர்கள் தங்கள் பெருமையை குறைச்சுண்டாவது அந்த பக்தனுடைய, அதனால தான் எடுத்த உடனே துர்வாசா பகவான பூத்து, துர்வாசர் என்ற பகவான் வந்தார். எதனால்? பகவான் என்ன செய்வார்? ராமோதத்தில் என்ன செய்தார்? சீதனுடைய பெருமையை உயர்த்துவது. சீதை சந்தேகப்படுற மாதிரி சந்தேகப்பட்டு அதன் பெருமை குறையும் தெரியாத ராமருக்கு. ஆனால் அவளை பவித்திரமானவளாக என்று, அவள் பவித்திரமானவள் என்று 14 உலகங்களுக்கு தெரிந்ததுக்காக அக்னி பிரவேசம் பண்ண வச்சார். அப்போ சீதனுடைய பதிவிரத தன்மை வெளியே பிரகாசிக்குது. ஆனால் ராமர் இன்றைக்கும் குறை சொல்கிறாங்க. எவ்வளோ நாஸ்திகர்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ராமர் சந்தேகப்பட்டார்னு. அக்னி பிரவேசம் பண்ண வச்சார். எதுக்கான? சீதனுடைய புகழை உயர்த்துவதற்காக. தன் பெருமையை குறைச்சுட்டா அது அப்படி பண்ணுவார். அந்த பகவான் ராமர் இல்லையா, ராமர் என்ன பண்ணார்? அந்த பகவான் செய்கிற வேலையை துர்வாசர் செய்தாராம். இப்போ கோவப்பட்டார், பிசாசையை விட்டாருன்னா இப்போ யாரும் துர்வாசர் நம்ம தப்பாக நினைப்போம். ஆனால் அப்படி நினைக்கக்கூடாது. எதுனா அம்பரீஷனுடைய புகழை வளர்ப்பதற்காக. அம்பரீஷன் அப்படிப்பட்ட பாகவதன், அவனுடைய பெருமையை பகவான் வாக்காலே சொல்லணுன்றதுக்காக தான் இந்த ஒரு லீலை பண்ணார் துர்வாசர் மகரிஷி. இப்போ அம்பரீஷன் பெருமை உலகம் முழுவதும் பறைசாற்றப்பட்டதில் இனிமேல் பூமியிலையும் கொண்டாடுவார்கள். அவர் வாக்கால் சொல்லிட்டார். தேவஸ்திரிகள்லாம் புகழ்கிறாங்கன்னு சொல்லிட்டார் இல்லையா இதே துர்வாசர். இப்போ பூமி முழுவதும் உன்னுடைய புகழ் பாடப்படும், இந்த கதையெல்லாம் பேச போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது இல்லையா. இன்றைக்கி பாகவத்தில் அந்த கதையை பேசுகிறோமே. அப்போ இவர் புகழை பறைசாற்றுவதற்காக தான் தன் பெருமையை குறைச்சிட்டு அப்படின்னு நாடகம் நடித்தார் துர்வாச மகரிஷி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறோம். சரி, அதுதான் இங்கே சொல்கிறார். மேனே ஸ்வவீரியம் ச பரானுபாவம். இது என்னுடைய பெருமையா? துர்வாசர் வந்தது அதிதியா, அப்போ பிசாசு ஏவிட்டது, திடீர்னு சக்கராயுதம் வந்தது, அந்த பிசாசை பொசுக்கு வந்து, அப்போ துர்வாசர் ஓடினது, பகவானை பார்த்தது, எல்லா லோகங்களுக்கு போனது, அப்போ பகவானாலே சொல்லி அனுப்பப்பட்டு இங்கே வந்தது. அப்போ சுதர்சன சாந்தி அடைஞ்சது. அப்புறமா பார்த்தா துர்வாச மகரிலே காலில் விழுந்தது. இதெல்லாம் என்ன ஏன் பராக்கிரம் பத்தியா, எங்களை தான் வந்தாகணும் அப்படின்னு திமிர்படை. கொஞ்சம் கூட அந்த திமிரே இல்லை பாரு அம்பரீஷனுக்கு. என்ன சொல்கிறேன்னா, எல்லாம் கிருஷ்ணனுடைய கருணை, பகவானால் நடத்தப்பட்டது. எல்லாம் என்னுடைய பெருமையாக, அதெல்லாம் என்னுடைய வீரியம் இல்லைன்றார். மேனேஸ்ப வீரியம், தன்னுடைய பராக்கிரம, தன்னுடைய இந்த பெருமையை பரானுபாவம், இது பகவானுடைய பெருமை அல்லவா, இது என் பெருமை இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைச்சாராம். எல்லாம் பகவானுடைய பிரபாவமாக நினைக்கணும். அதான் புத்திசாலித்தனம். கொஞ்சம் பத்தியா எல்லாம் நம்ம சாமர்த்தியம், நம்ம பக்தியினுடைய பெருமை அப்படி நினச்சிட்டா வச்சுக்க, கீழே வந்துடுவோம். தலைமையிலே பகவான் கொட்டிடுவார், தலையில் கொட்டிடுவார். அதை உடனே அவன் பக்தியிலேருந்து வீழ்ச்சி அடைஞ்சிடுவான். எல்லாம் கிருஷ்ணனுடைய கருணை அப்படின்னு நினைக்கணுமா. அம்பரீஷன் சொல்லி கொடுத்தாரு நமக்கு. அப்படி நினைச்சாராம். நடந்ததெல்லாம் அவர் நம்ம காலில் விழுதானா பத்தியா, பகவான் காலில் விழ வச்சான் பத்தியா, அப்படிப்பட்ட பக்தன் நான் அப்படின்ற கர்வமே இல்லாமல் என்ன சொல்கிறார். எல்லாம் கிருஷ்ணனுடைய பராக்கிரம், கிருஷ்ணன் நடத்துகிற லீலை, இது நாடகம். இது அவர் எப்படிப்பட்ட மகாத்மா துர்வாச மகரிஷி. எல்லாம் பகவானும் துர்வாசனம் பேசிட்டு என் பெருமை உயர்த்தத்துக்காக இதெல்லாம் பண்ணுற நாடகம் இல்லையா. ஆனால் பகவானுடைய செயலை தவிர நம்ம சாமர்த்தியம் இதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சாராம் அம்பரீஷ மகாராஜா. அதுதான் பக்த லட்சணம். இப்படிலாம் இருந்துட்டு அப்புறமா அம்பரீஷ மகாராஜா காலத்தில்
புத்திரத்தில் ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அதான் அம்பரீஷ ஸ்தனயேஷு ராஜ்யம் சமான சிலேஷு விசர்ஜதீரக வனம் விவேஷ ஆத்மனி வாசுதேவே மனோததத்து தஸ்த குணப்பிரவாக. அப்போ என்ன பண்ணுறார் கடைசியில், ராஜ்யத்தை புத்திரத்தில் ஒப்படைச்சிட்டு பிள்ளைகள் தனக்கு சமமான பிள்ளைகள் இடத்துல ராஜ்யத்தை ஒப்படைச்சாராம். அதுதான் இங்கே பதம் இருக்குது. அநேஷராஜன் சமான சீலேஷு விசர்ஜ தீரகம், தனக்கு சமமான பிள்ளைகள் அப்படியேப்பட்ட அவர்களும் சிறந்த பாகவதர்களாக இருந்திருக்காங்க. அவருடைய மக்களே பாகவதர்களாக இருந்திருக்காங்க. அப்போ புரிஞ்சுக்கணும். ஒப்படைத்து விட்டு பகவான் இடத்துல மனசை செலுத்திட்டு பரமாத்மான வாசுதேவனத்தில் மனத்தை செலுத்தி அப்படி எல்லா ஆசைகளையும் விட்டவராகிய அவர் காட்டில் பிரவேசித்தார். பகவானை ஆராதிக்க ஆரம்பித்தார். அது பிறகு வனம் விவேஷாத்மனி வாசுதேவே மனோததத்து துவஸ்து குணப்பிரவாகம், அந்த அம்பரீஷராஜனுடைய அப்படியேப்பட்ட வனத்தில் பிரவேசி பகவானை அடைந்தார். காட்டில் போய் பகவானை நோக்கி தாவம் பண்ணார். பகவானத்தில் பக்தி பண்ணி பகவானை அடைந்தார் அம்பரீஷ மகாராஜா. இத்தியதத்து புண்ணியமாக்கியானம் அம்பரீஷஸ்ய பூபதேஹே சங்கீர்த்தயன் அனுத்தியாயன்னு பக்தோ பகவதோ பவேத்து. இப்படிப்பட்ட அம்பரீஷ சரித்திரத்தை யார் சொல்கிறாங்களோ, யார் தியானம் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு பகவானிடத்தில் அதே சமயத்தில் பக்தர்களிடத்தில் பகவானுடைய பக்தர்களிடத்தில் எல்லையற்ற பக்தி உண்டாகும். பக்தோ பகவதோ பவேத்து, புண்ணியமான ஆக்கியானம் இது. சரி, பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம. இதில் சில விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். நான் கதை படிச்சுட்டு அப்படியே போயிடலாம், பெரிய விஷயம் இல்லை. ஸ்லோகத்தை படித்து அப்படியே கதை சொல்லிட்டு போயிடலாம், பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இதில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் விசாரணை பரான்னு ஒரு யோகம் இருக்குது, ஒரு ஸ்டெப் இருக்குது. ஸ்ரவணம் கீர்த்தனம் மட்டும் இல்லை, விசாரணை பரா அது ஒரு சாதனையாக சொல்லியிருக்காங்க மகாத்மியத்தில். என்ன விசாரணை பண்ணணும்னா, கதை படிச்சுட்டு அதை கொஞ்சம் திங்க் பண்ணணும்னா அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, அம்பரீஷ மகாராஜா எவ்வளோ வினயம் உள்ளவராக இருந்திருக்கார். எவ்வளோ பெரிய ஆபத்து, உயிருக்கே ஆபத்து வரும்போது அந்த இடத்த விட்டு அசையில்லை. ஏன்னா பகவானுடைய கருணை இல்லை, ரட்சிக்கப்படுகிறது. அவ்வளோ விஸ்வாசம் பகவானிடத்தில், அவ்வளோ திருட விஸ்வாசம், திருட நம்பிக்கை பகவானிடத்தில். அப்படிப்பட்ட பகவானை காப்பாற்ற முடியாது தான். பகவான் அப்படி நம்பணுமா, பகவானை அப்படி பூர்ண சரணாகதி பாவத்தோடு இருக்கணுமா. அந்த கிருஷ்ணன் கைவிட்டால் அம்மா நம்ம மட்டும் என்ன காப்பாற்றிக்க முடியும் நம்மளை? இல்லை வேறு யார் காப்பாற்ற முடியும் நம்மளை? பகவானால் கைவிடப்பட்ட ஒருத்தரை யாரால் காப்பாற்ற முடியும்? என்ன அருமையான ஒரு பாவம் பாருங்கள் அந்த அம்பரீஷுடைய பாவம். என்ன சச்சால பதான்ருபாக அந்த இடத்த விட்டு அசையிலையும் அவர். அதே சமயத்தில் துர்வாச மகரிஷியை குறைச்சலாக இடப்படல பாருங்கள். ஒரு அபச்சாரம் பண்ணார், ஒரு திட்டலாம் இல்லையா, பதிலுக்கு இல்லை. அவருக்கு விருந்தோம்பல் பண்ணுறார், அவருக்கு கொடுக்க வேண்டிய பூர்ண மரியாதை கொடுக்குறார். அதுதான் சைதன்ய மகாபிரபு சொல்கிறார் சிஷ்டாஷ்டகத்தில், அமானிதா மானதேன. நீ எந்த வித மரியாதையும் எதிர்பார்க்காத உன்னை அவமதிக்கிட்டோம், ஆனால் அவளுக்கு எல்லா விதமான மரியாதையும் நம்ம செலுத்தணுமா. அமானிதா மானதேன என்ன ஒரு ஸ்லோகம். இதெல்லாம் மகான்கள்லாம் எப்படி கடைப்பிடிச்சாங்க. இதுதான் பக்த வழியில், அந்த பக்தர்களுடைய சகவாசத்தில், அந்த பக்த சங்கத்தில் இருந்தால் தான் இந்த வாசனையெல்லாம் நமக்கு அடிக்கும். அந்த சாதனுடைய தன்மைகள்லாம் நமக்குள்ளே வரும். அந்த திதிக்ஷவகா காருணிகா சூரதகா சர்வதேகினா, எல்லாருக்கும் நலன் விரும்பியாக இருக்கிறது, எல்லாருக்கும் நல்லதே நினைக்கிறது, பொறுத்து கொள்வது, கருணை காட்டுறது, இது மாதிரி கோபப்படாமல் எல்லோரையும் அன்பாக ஏற்றுக்கொள்வது, அபச்சாரம் பண்ணவங்களுக்கு கூட நல்லது செய்கிறது, நல்லதை நினைக்கிறது, இது மாதிரி புத்திலாம் அந்த அம்பரீஷர் இதெல்லாம் இந்த மாதிரி சரித்திரங்களை படிக்கும்போது தான் நம்மளுக்கு தெரியுது. பற்றியா பிரகலாதனே கேட்குறான், எங்கள் அப்பா ஏதோ தெரியாமல் ஒரு அபச்சாரம் பண்ணிட்டார், அவனுக்கு துர்கதி கிடைக்கூடாது, அவருக்கு நல்ல கதி கிடைக்கும்போது அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்ட்டு பகவான் பிரார்த்தனை பண்ணுறார். யார்? பிரகலாதன். அது கூட பகவான்களை இவர் பிரார்த்தனை பண்ணுறார், இரண்யகசிபு நல்ல கதி அடையணும். தான் உயிர் போகிறதுக்கு பலவிதமான கொடுமைகள் பண்ணியிருக்கான் இரண்யகசிபு. ஆனால் அதெல்லாம் மனசில் வச்சுக்காமல் அவர் நல்ல கதி அடையணும்னு பிரார்த்தனை பண்ணுறார் பிரகலாதன். அப்போ சொல்கிறார்,
நீ எந்த குலத்தில் பிறந்தியோ அது 21 தலைமுறை பவித்திரமாகிவிட்டது என்று பகவான் வரம் கொடுத்தா அது பின்னாடி. ஆனால் பிரகலாதனுடைய நற்குணங்களை பாருங்கள். அதே மாதிரி இங்கே அம்பரீஷனுடைய நற்குணத்தை பாருங்கள். அபச்சாரம் பண்ண அவருக்கு விருந்து உபச்சாரம், நல்லா சாப்பாடு போட்டு திருப்தியாக அனுப்பி வைக்கிறார். அவருக்கு எல்லா வசதிகளும் பண்ணி வச்சார். அவர் பாதத்தில் இவர் நமஸ்காரம் பண்ணுறார். அவர் சாப்பிட்ட உச்சிஷ்டத்தை சாப்பிட்றார். இதுதான் அதிதி சத்காரம், அதிதி உபச்சாரம், விருந்தோம்பல். அது இது மாதிரி சரித்திரங்களை படிக்கும்போது எவ்வளோ ஆசையாக இருக்குது. இது மாதிரி நம்மளால் வாழ முடியலையே. ஒரு சின்ன விஷயத்தை மனசை காயப்படுத்திட்டாங்கன்னா அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறோம், அவர்களுக்கு கெடுதல் நினைக்கிறோம். மனசில் என்னென்னமோ வந்தது, என்னென்னமோ மனசில் குப்பைகள்லாம் அப்படியே ஒரு கெட்ட எண்ணம் உள்ளே வந்துச்சுன்னா அப்படியே அது கூட அப்படியே எல்லா குப்பைகளும் அப்படியே வந்து நிரம்பிடுது, கெட்ட எண்ணங்கள்லாம். உடனே மனசில் ஒரு துவேஷம், ஒரு பொறாமை, ஒரு காழ்ப்புணர்ச்சி என்னென்னவோ வந்தது இல்லையா. கொஞ்சம் ஒரு மனசு காயப்படுற மாதிரி ஒருத்தர் பேசிட்டாங்கன்னா, ஒருத்தர் நடந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மேலே அப்படி ஒரு எரிச்சல் உண்டாகுது. அப்போ இது மாதிரி சரித்திரங்கள்லாம் படிக்கும்போது எப்படி இருக்கணும்? நம்மளாம் இந்த அம்பரீஷ சரித்திரத்தை படித்தா என்ன ஆகும்னா சொல்கிறார், சங்கீர்த்தையின் அனுத்தியாயன்னா ஒவ்வொரு நாளும் இந்த அம்பரீஷ சரித்திரத்தை தியானம் பண்ணால், இது யார் பாராயணம் பண்ணால் சங்கீர்த்தனம் பேசுகிறாங்களோ அவள் பக்தோ பகவதோ பவேத்து, பகவானிடத்தில் உண்மையான அம்பரீஷன் மாதிரி பக்தனாக அவன் மாறிடுவான். பவேத்துனா ஆகிவிடுவான், மாறிடுவான். ஏன்னா அப்படிப்பட்ட சரித்திரமாகுது. இத்தியேதத்து ஏன்னா நம்மளை புனிதப்படுத்தக்கூடிய சரித்திரங்கள் இதெல்லாம். இத்தியேதத்து புண்ணியம் ஆக்கியானம். புண்ணியம்னா புனிதப்படுத்தக்கூடியது, அவ்வளோ புண்ணியங்களை கொடுக்கக்கூடியது. புண்ணியம்னா பவித்திரமாக்குறது, நம்மளை புனிதப்படுத்தக்கூடியது. புண்ணியம் ஆக்கியானம் அம்பரீஷஸ்ய பூபதி, பூமி முழுவதுக்கும் சக்கரவர்த்தியாக இருந்த, பூமி முழுவதுக்கும் பதியாக இருந்த பூபதி அப்படின்ற அம்பரீஷன் சரித்திரத்தை நம்ம கேட்கணும். இல்லை நம்ம எப்படி பவித்திரம் அடைவோம் என்னமோ. ஆனால் அம்பரீஷனுடைய பக்தர்களுக்கு தான் பகவான் முதலிடம் கொடுக்குறான். அப்படிப்பட்ட யோகி ஞானி சர்வ அஸ்வாசத்தை கைவர பெற்ற துர்வாச மகரிஷிக்கே அங்கே முதலிடம் கிடையாது, அம்பரீஷனு தான் முதலிடம். நான் நினச்சி போகணும், பகவான் நம்மளை எவ்வளோ நேசிக்கிறான் பாருங்கள். நம்ம இன்றைக்கி கிருஷ்ணனை பற்றி பேசுகிறோன்னா நம்ம பகவான் நம்மளை ஹிருதயத்தில் வச்சுருக்கானா. பகவான் நம்மளை எப்படி ஹிருதயத்தில் வச்சுருக்கானா, நம்மளை உயிராக நினைக்கிறானா பகவான். எப்படின்னா பகவானுக்கு உடைய கதைகளை பேசும்போது பிரியத்துக்கு உகந்தவர்கள் ஆகிடும்போது நாம் பிரியத்தோடு பகவானுடைய கதைகளை பேசுகிறோம் இல்லையா. அவர்கள் பகவானை வசப்படுத்திட்டாங்களாம், வசிகுருவந்தி. எப்படின்னா ஒரு மனைவி கணவனை வசப்படுத்துகிற மாதிரி வசப்படுத்துகிறாங்களாம். கிருஷ்ணனுடைய பெருமைகளை பேசினா யார் பேசுவா? கணவனுடைய பெருமைகளை மனைவி தான் பேசுவாள். பேசும்போது அந்த மனைவி பிரியமுள்ளவளாக ஆயிடுறா இல்லையா கணவனுக்கு. அது மாதிரி பகவானுக்கு நம்ம பிரியமுள்ளவளாக ஆயிடுறோமா. எப்போ அவனுக்கு சொத்து சுகம் இதெல்லாம் முக்கியம் இல்லை, என் பாகவதம் தான் முக்கியம், என் கதை தான் முக்கியம் நீ வந்தியோ, தாராகர புத்திர ஆப்தானு, ஆஹா இவைகள்லாம் தூக்கி போடுனா கதம் எப்படி உத்சுஜேத், எப்படி நான் உன்னை விட்டுடுவேன், நான் கைவிட்டுறேன், நான் ஒருபொழுதும் அந்த பக்தரை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு பகவான் துர்வாசரத்தில் சொல்கிறார். அவங்க நான் எப்படி கைவிட முடியும்? விட முடியாது. அப்படின்னு கதம் உத்சுஜேத் ஒரு வார்த்தை நினச்சி போவாங்க. கிருஷ்ணனை தியானம் பண்ணுற அது அப்படியே கிருஷ்ண இடத்துலேயே நம்ம மனசு போயிட்டு பாருங்கள். என்னிடத்துலையே அர்ப்பணித்தவனாகிய அவன் தன் வாழ்க்கையை அவனை எப்படி கைவிட முடியும்? இந்த ஒரு வார்த்தையே மனசு அப்படியே ரீங்காரம் விடுறது, திருப்பி நினைக்க தோணுது. பகவான் நம்மளை கைவிட மாட்டானா? என்றைக்கு கைவிட்டுருக்கான்? இப்போ புதுசாக கை விடுறதுக்கு ஒன்று தான் கைவிடவே விடலையே. நீ தானே விட்ட மாதிரி நீ பகவானை மறந்துட்டு நீ என்ன பண்ணுற? இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நினச்சி நம்ம பகவான் கைவிட்டான் அப்படின்னு நீயே நினச்சிக்கிற, கற்பனை பண்ணிக்கிறேன். உன்னை ஒரு பொழுதும் கைவிட்டதே கிடையாது. பகவான் உன்னால் பிரியமாக தான் இருக்கான். எப்பொழுதும் எப்போவும் நீ தப்பே பண்ணால் கூட உன் மேலே வச்ச அன்பில் கொஞ்சம் கூட குறையதே இல்லை. நீ தான் அவனை மறந்துட்ட. நீ மறக்காமல் பகவானை நினச்சிக்கோ, அவனையே அனந்திய சிந்தையோடு நினச்சிக்கோ. அவனை மறக்கவே மாட்டான். அவர்களுக்கு நான் பிரியமானவன், நான் அவர்களுக்கு பிரியமானவன். அந்த பதம், அந்த ஸ்லோகங்களை அருமையான பகவான் வாக்கால் சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகம்லாம் அருமையான ஸ்லோகங்கள். அதெல்லாம் சொல்கிறார். என்ன சொல்கிறார் பகவான்?
என்னை தவிர மற்றது எதுவும் தெரியாதாங்க. சாதுவோ ஹிருதயம் மஹ்யம் சாதுனாம் ஹிருதயம் தகம் மதன்யத்து தேன ஜானந்தி நாகம் தேப்சோ மனாகபி. என்னை தவிர அவங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது, எனக்கு அவங்களுக்கு தவிர வேறு எதுவும் தெரியாது. சபாஷ். அவர்களுடைய ஹிருதயம் நான், என்னுடைய ஹிருதயம் அவர்கள். ஆஹா, இந்த அமிர்தமான வார்த்தைகளை கேட்கும்போது பகவானுடைய வார்த்தைகள் தேன் மாதிரி இன்றைக்கிது பாருங்கள். பகவான் நம்மளை அப்படி நினைக்கிறானா பகவான். அம்பரீஷம் மட்டும் இல்லை, நாமளாம் கூட பக்தி பண்ணால் இதுக்கு தானே அந்த கதைகளை கொடுத்துருக்காங்க. நாமளும் அம்பரீஷன் நிலைக்கு உயர்னதுக்காக தானே. அப்படிப்பட்ட பரதயோகேஸ்வரர் காளி கோயிலில் பகவான் ரட்சிக்கலையா? காளியாலே ரட்சிக்கப்பட்டார் பரதயோகேஸ்வரர். பகவத் தியானம் பகவத் சிந்தனையில் இருக்கிறவங்கள பகவான் எப்போ கைவிட்டான்? வாசுதேவ பரபிரம்மாகி எல்லாத்துலேயும் வாசம் பண்ணுற வாசுதேவனை பார்க்கும்போது காளியும் வாசுதேவனை பார்த்தான். அந்த கத்தி வெற்ற அந்த காவலர்களையும் வாசுதேவனாக பார்க்குறாரு. அப்போ யாரை கொல்றவன்? கொல்பவன் கொல்லப்படுவன் யாருமே கிடையாது. எல்லாரும் வாசுதேவ ஸ்வரூபன் பார்த்தார் பரதயோகீஸ்வரர். அதனால தான் பிரத்யட்சமாகிட்டு ரட்சிக்கப்பட்டார். அதனால தான் அவருக்கு பாதிப்பே இல்லை. வாசுதேவனே காளி ரூபத்தில் ரட்சித்தாராங்க. பக்தர்கள் பல வழியில் காப்பாற்றப்படுகிறார்களாம். அங்கே சொல்கிறார், எத்தனை ஆயுதம் பகவானுடைய ஆயுதத்தின் மூலமாக ரட்சிக்கப்படுகிறார், பகவானுடைய பார்ஷதர்கள் மூலமாக ரட்சிக்கப்படுறார், பகவானால் கட்டளைப்பட்ட தேவதைகள் மூலமாக ரட்சிக்கப்படுகிறாங்களாம் அந்த பக்தர்கள்லாம். பகவானுடைய பார்ஷதர்கள் மூலமாக, பகவான் ஆயுதங்கள் மூலமாக, பகவானுடைய பக்தர்கள் மூலமாக, பகவானால் கட்டளையிடப்பட்ட சிறு தேவதைகள் மூலமாக அந்த பக்தர்கள் ரட்சிக்கப்படுகிறாங்களாம். பகவான் அப்படி ரட்சிக்கிறான பல விதத்தில். அப்படி அந்த பரதேஸ்வரர் சரித்திரத்துக்கு கடைசியில் பட்சா தெரியும், அதை சொல்லியிருக்கு. அப்படி சாஸ்திரங்கள்லாம் பிரமாணமாக இருக்கு. அப்படி பல விதங்களில் பகவான் நேரடியாக வந்து காப்பாற்றணும் அவசியம் இல்லை. பகவான் தான் வேறு ரூபத்தில் வந்து காப்பாற்றுறோம். அதை புரிஞ்சுக்கணும். நீ கிருஷ்ண பக்தி பண்ணல, அது எப்படி வீண் போகும்? இன்னும் ரிஷா ஒருபோதும் பொய்யாகாது நீ பண்ண பக்தி. நேதரேதி மதிர்மமா, இது என்னுடைய அபிப்பிராயம். கசியப்பர் சொல்கிறார் இல்லையா, கிருஷ்ண பக்தி மட்டும் எது வேணால் வீண் போகலாம், ஆனால் கிருஷ்ண பக்தி மட்டும் பிரத்யவாயம் ந வித்தியதே, ஒரு பொழுது வீண் போகாது. நமே பக்த பிரணஷ்யதி அப்படின்னு சொல்கிறார். ராமா ராமா ராம ராம ராமா. இதே அம்பரீஷ சரித்திரத்தை தியானம் பண்ணி முடிக்க மனசே வரமாட்டேங்குது. அகம் பக்த பராதீனம் ஸ்ரீ அஸ்வதந்திர இவத்திவ சாதுவிர் கிரஸ்த ஹிருதயோ பக்தர் பக்த ஜனப்பிரியா. அப்பா, பக்தர்கள் பக்த ஜனத்துக்கு பிரியமுள்ளவன் ஆகிய பகவானுக்கு பிரியமுள்ளவர்கள் பக்தர்கள், பக்தர்களுக்கு பிரியமுள்ளவன் பகவான். சாதுக்கள்லாம் என் ஹிருதயத்தை முழுங்கிட்டாங்களாம். என் ஹிருதயத்தை கொள்ளை கொண்டு விட்டார்கள். அவர்கள் அபகரிச்சிடுறாங்க. எப்பொழுதும் என் நினைவிலேயே வாழறாங்களே, அவர்கள் எந்த ஒரு பாக்கியம். இப்படிப்பட்ட பாகவதர்கள் சங்கத்தில் எப்பொழுது இருந்தால் நம்ம பவித்திரமாகவே இருப்போம் இல்லையா? நல்ல குணங்கள் நமக்குள்ளே மிளிரும் பிரகாசிக்கும். எல்லாருக்கும் நல்லதே நினைப்போம், எல்லாரையும் கிருஷ்ணஸ்வரூபமாக பார்ப்போம், பகவத் பக்தியில் தலைப்போம். அம்பரீஷனுடைய ஆட்சியில் இருக்கிற மக்களே ஸ்வராஜ்யத்தில் இருந்தாங்களாம், ஆத்மலாபத்தில் சந்தோஷம் அடைஞ்சிருந்தாங்களாம். எதனால்? கிருஷ்ண பக்தினால். கிருஷ்ண பக்தியில் தலைக்கிறவங்க ஆத்மலாபத்தில் தான் இருக்காங்க, தேகலாபத்தில் இல்லை. தேகலாபத்தில் சந்தோஷம் அடைய மாட்டாங்க அவங்களாம். சொர்க்கலோக சௌக்கியமே அவங்க துச்சமாக நினச்சாங்களாமே. சாளுக்கியம் போன்ற 4 வித முக்திகளையும் அவங்க மதிக்கலையாமே. அம்பரீஷ ஆட்சியில் இருக்கிற மக்களே, அந்த மக்களே அப்படி இருந்தாங்களாம். மோட்சத்தை எப்பவும் பகவத் சேவையில் தான் திருப்தி அடைஞ்சாங்களாம். கிருஷ்ண பக்தி சேவையில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலையும் இல்லை அப்படின்னு அப்படி இருந்தாங்களாம் அந்த மக்கள். திருப்பி சொன்னதே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. என்னவோ தெரில, இது அப்படி ஒரு பித்து பிடிக்க வைக்கக்கூடிய அப்படியேப்பட்ட ஒரு சரித்திரம். இந்த மாதிரி சரித்திரங்கள்லாம் பக்தி சரித்திரங்கள், பாகவத சரித்திரங்கள். இந்த பாகவதத்தை மட்டும் நம்ம திருப்பி அம்பரீஷ சரித்திரம், பிரகலாத சரித்திரம், துருவ சரித்திரம் திருப்பி படித்து வச்சுக்கலாம். நல்லவங்களாகிடுவோம், நாமலாம் சாதுக்களாகிடுவோம், சிறந்த பாகவதர்களாக பிரகாசிப்போம், நிச்சயமாக மாறிடுவோம். நம்ம ஒன்றும் இல்லை, புஸ்தகம் மட்டும் கையில் இருந்தால் போதும், படிக்கும்போதே அப்படியே கண்ணில் கண்ணீர் வரும். இன்னும் கிருஷ்ணலீலைகளில் போய் மிதந்தோம்னா அப்பா தெவிட்டாது இன்பம். கிருஷ்ணலீலைகளில் சுவாரஸ்யமாக இருக்கும். பாகவத புஸ்தகம் இருந்தால் போதும் வீட்டில், நம்மளை ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள பக்தி தன்னாலே ஊற்றெடுக்கும். சரி, ராம 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 ராம.
ஆஹா 1.25 மணி நேரம் ஆகி வச்சு கிட்ட 1.25 மணி நேரம் ஆக போகுது. அப்பா ராம 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 ராம. अम्बरीश महाराज की जय. राम 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 राम. आंजनेय स्वामी की जय. सावरसाद मणि की जय. राधे कृष्ण भगवान की जय. राम 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 राम.